வணக்கம். So happy to see you after the release of the film. Pre-releaseலாம் நம்ம பேசணும். பட் எனக்கு என்றைக்குமே உங்ககிட்ட படம் வந்த பிறகு பேசணுன்றது தான் பெரிய இன்ட்ரெஸ்ட். மெயின்லி பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அதில் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குன்றது ஓரளவுக்கு முன்னாடியே தெரியும். ஐ திங்க் ப்ரீ ரிலீஸ் நான் பேசும்போது ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபார் மீ அஃப்கோர்ஸ் இந்த வருஷத்தில் நிறைய என்ஜாயபிள் ஃபில்ம்ஸ், என்கேஜிங் ஃபில்ம்ஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் ஒன்ஸ் இன் அ வைல் ஒரு படம் வந்து பிரேக்ஸ் த கிளட்டர் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரியான ரசிக்கும்படியான படங்கள் வரும்போது ஹே இங்கே இது மட்டும்தான் பண்ணால் வெற்றி கிடைக்கும்னு இல்லை, இது மட்டும்தான் பண்ணால் ரசிக்க முடியும்ட்டு கிடையாது, இது இப்படி ஒன்று பண்ணலாம், கொஞ்சம் பவுண்டரியை புஷ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சென்ஸ் இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் ஒரு பார்வையாளராக எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். that it is able to do that. நீங்கள் இந்த கடந்த ஒரு வாரம் ஆச்சுல்ல இந்த படம் வந்து. ஆமாம் எக்ஸாக்டாக இந்த ஒரு வாரத்தில் I've seen appreciation of the film on all quarters, but அதை தாண்டி how are the market forces reacting to it? இல்லை அது ஓவராலாக இப்போ ஆடியன்ஸ் ரியாக்ஷன் அப்படின்றதுக்கு தான் வந்து நான் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தேன். அதே நேரத்தில் ஒரு சின்ன பயமும் இருந்துச்சு. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா வந்து இந்த ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் படம் பார்த்தாங்க. அதில் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் செம்ம ஒரு ஃபன்னாக இருக்குது, பட் ஆனால் ஜிகர்தண்டா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு மாதிரி சீரியஸாக இருக்குது. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, பட் தேவர் லைக் ஓகே அது வந்து ஆடியன்ஸ் ஹவு தே வில் டேக் இட் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் அவங்க பார்த்தப்போ வந்து ஈ செட் எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் பெருசாக ஒர்க் ஆகலை, அதாவது வந்து அதில் வந்து ஒரு ஓகே ஜிகர்தண்டானா இப்படி தான் இருக்கும்னு நான் நினச்சி ஒன்று வந்தேன். அந்த ஜோனில் போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இட் டுக் சம் டைம் டு செட்டில் இன், பட் செகண்ட் ஹாஃப் வாஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது வரும்போது திஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். ஏன்னா சில பேருக்கு ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் ஏன்னா அதில் கொஞ்சம் நிறையா மோர் ஆஃப் என்ஜாயபிள் திங்ஸ் ஆர் தேர். Second half is also having a lot of new elements which you can enjoy, பட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்துக்குள்ளே ஒரு ஸ்டோரி கம்ப்ளீட்லி ஸ்டோரிக்குள்ளே போய் அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு இடத்துக்கு போகும்ல, அது வந்து அது ஷாக் இருந்தால் ஓகே, சர்ப்ரைஸாக இருந்தால் ஓகே, ஒரு மாதிரி ஒரு பேட் ஷாக் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. பட் ஐ திங்க் தட் திங் காட் கிளியர்ட் when I ஃபர்ஸ்ட் ஷோ when we all watched as a டீம் வந்து ஒரு 50 பேர் 60 பேர் போயிருந்தோம். பட் தேர் வாஸ் ஆல்சோ த ஜென்ரல் ஆடியன்ஸ் ஹூ கேம் ஃபார் த. ஸோ அங்கே அந்த ரியாக்ஷன் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷோவில் யூஆர் கான்ஸ்டன்ட்லி ஸ்கேனிங் ரியாக்ஷன்ஸா? இல்லை அது ரெண்டுமே இருக்கும். ஹியூமரில் கரெக்டாக சிரிப்பு வருதா, இல்லை எமோஷனல் மூமெண்ட்டில் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டுமே இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா அஃப்கோர்ஸ் நான் சொல்லிட்டு தான் இருந்தேன்ல, எனக்கு வந்து என்னென்னா என் படத்தை தேட்டரில் பார்க்குறதுன்றது வந்து ஸோ அது வந்து எனக்கு ஒரு மாதிரி சரியெல்லாம் அந்த இருந்துச்சு. அந்த ஏன்னா நான் வெற்றி தேட்டரில் தான் பார்த்தோம். ஸோ ஒரு பிக் ஸ்க்ரீனில் அந்த படம் ப்ளே ஆரம்பித்தோன்னா ஏதோ ஐ ரியலி ஃபெல்ட் லைக் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஐம் சீயிங் ஓகே அப்பா இதுக்கு மூமெண்ட்டுக்கு நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிருந்தோமே, நம்ம ஒரு ஆடியன்ஸுக்கு நடுவில் ஒரு தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகி அங்கே போயிட்டுருக்குன்ற அந்த ஃபீலும் இருக்கும். அதே நேரத்தில் சில இடங்களில் வந்து இப்போ நம்ம ஏடிஸ் இப்போ டீம் அவங்களாம் வந்து முன்னாடி படம் பார்த்தப்போ சில இடங்கள்லாம் பயங்கரமாக கைத்தட்டலாம் சிரித்தாங்கல்ல, அப்போல்லாம் சைலண்ட்டாக இருந்துச்சு சில இடங்கள்லாம். அப்போல்லாம் வந்து ஐயோ என்னடா இது இந்த மாதிரி இருந்துச்சு. பட் அன்எக்ஸ்பெக்டடாக சில இடங்களுக்கு பயங்கரமான கிளாப்ஸ் வந்துச்சு, விச் நாங்கள் ஜென்ரலாக பார்த்தப்போ சாதாரணமாக கடந்து போன சில விஷயங்கள்லாம் பயங்கரம். ஸோ அது எப்போவுமே நடக்கும். ஐ திங்க் எல்லா படத்துக்குமே அது நடக்கும். நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது வேறு ஒன்று நடக்கும். அது நல்ல விதமாக போனால் பிரச்சனை இல்லை, ரொம்ப இதாகிடுச்சுனான்னு. ஸோ ஆனால் எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது அந்த இன்டர்வல் பிளாக்குக்கு ஐ திங்க் யுனானிமஸாக பயங்கரமாக எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்க்ரீம் இருந்துச்சு அந்த 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 இன்டர்வல் பிளாக்கு. ஸோ அந்த இன்டர்வல் முடிஞ்சுட்டு இப்போ ஜென்ரலாக நான் வந்து வெளியில் போனப்போ எவ்ரி ஒன் வாஸ் டெல்லிங் செம்மையாக இருந்துச்சு படம், பட் இன்டர்வல் பிளாக் சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்போ இன்டர்வல் பிளாக் அட்லீஸ்ட் ஒரு ஹை ஒன்று கொடுக்குது. அண்ட் தேவர் ஆல் வெரி ஈகர் ஃபார் த செகண்ட் ஹாஃப். அண்ட் செகண்ட் ஹாஃப் தான் ஐ வாஸ் ஆல்சோ வெரி கீன் டு நோ வெதர் இட் இஸ், ஏன்னா தட்ஸ் த ரிஸ்கியஸ்ட் ரிஸ்க் விச் ஐ டுக் இன் திஸ் ஃபில்ம் அப்படின்னு பார்த்தா. ஸோ அது வந்து ஒர்க் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு இமோஷனல் லெவலில் அது ஒரு கனெக்ட் ஒரு மினிமல் கனெக்ட் வந்தால் தான். அது கனெக்டே இல்லாமல் போச்சுன்னா முடிஞ்சு ஆக்சுவலி அந்த ஒரு மூமெண்ட்டில் தான் இருக்குது. அது கனெக்டே இல்லாமல் போச்சுன்னா வந்து காலின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து மோர் தென் வாட் வி எக்ஸ்பெக்டட். தேர் வேர் சம் மூமெண்ட்ஸ் வேர் இட் வாஸ் தி காட் கனெக்டட் ஸோ மச். அண்ட் ஆக்சுவலி ஒரு தனுஷ் வந்து படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே பார்த்தாரு, ஒரு 2 days முன்னாடியே பார்த்துட்டு he said he loved the second half and he said there is a lot of
there will be lot of clap worthy moments in second half னு எனக்கு தோணுது. நான் பார்த்தப்ப நினச்சேன்னா ரொம்ப சைலண்ட்டாக பார்த்தாலே இட்ஸ் எ சக்ஸஸ் இந்த மாதிரி தோணுச்சு. சைலண்ட்டாக பட் ஆனால் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல், இப்போ யூஸ்வலாக நான் மதுரையில் தானே படங்கள்லாம் பார்க்கும்போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு கனெக்ட் இல்லைன்னா, ஏதாவது ஒரு சைலண்ட்னா யாராவது ஒருத்தர் வந்து ஒரு காமெடி கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணாங்கன்னா மொத்த தேட்டருமே சிரிக்கும். அந்த மாதிரிலாம் எதாவது ஆச்சுன்னா முடிஞ்சிருமேன்ற மாதிரி. ஸோ ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஒரு மாதிரி இன்வெஸ்டடாக சைலண்ட்டாக பார்த்தாலே அவரான என்ன சொன்னார், ஐ திங்க் மோர் தென் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் தான் நிறைய கிளாப் ஒர்த்தி மூமெண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி சொன்னார். பட் ஐ சா தட் இந்த ஃபர்ஸ்ட் ஷோ வேர் ஃபார் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஆல் தெர் வாஸ் ஒரு எமோஷ்னல் செலிப்ரேஷன் மாதிரி இருந்துச்சு. விச் ஐ ஃபெல்ட் ஓகே நவ் இட்ஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங்கிறது வந்து ஒரு பெரிய ரிலீஃப் எனக்கு வந்து ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் சோஃபார் இந்த என்டையர் வீக் not only in Chennai also visited many theatre and we went to Madurai, Trichy, Coimbatore and all. அது வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்குது, which I am feeling very very happy. I like how இந்த ட்ரேடு மார்க்கெட் ஃபோர்ஸஸ்ன்னு ஆரம்பிச்ச ஒரு கான்வர்சேஷன் மக்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, மக்கள்லாம் எப்படி சொன்னாங்கன்றத முடிஞ்சிச்சு. காரணம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆப்வியஸ்லி there are lots of layers. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம், பேசுறதுக்கு நிறைய இருக்குது. பட் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணுது நான் கேட்டதுக்கான ஒரு காரணம், எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி கொஞ்சம் பவுண்டரி புஷிங் ஃபில்ம்ஸ் எல்லாமே ஷுடன்ட் பி சீன் அஸ் ஆமாப்பா படம் நல்லா இருந்துச்சு, ஆனால் என்ன இதுக்கு இந்த மாதிரி படங்களுக்குலாம் ரொம்ப செலவு பண்ண முடியாது, என்ன யூனோ இது இவ்வளோ தான் பண்ணும், இப்படி தான் இருக்குன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. ஸோ ஃபார் மீ அது தட் நீட்ஸ் டு பி ப்ரோக்கன் ஆன் சம் லெவல் அப்படின்னு தோணும். ப்ரோக்கன்னா பயங்கரமாக நீங்கள் ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்கணும்னு ஒரு வருஷத்தில் இல்லை. பட் ஓகே அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ROI அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருந்தாலே போதும். அது வேணும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இது வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் தான் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணாலும், பட் இது இப்போ இது இன்கேஸ் ஸ்டோன் பெஞ்ச் இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அப்படின்னு நான் போயிருந்தாலும் ஃபார் திஸ் ஸ்கிரிப்ட் வந்து இவ்வளோ ஒரு பட்ஜெட் வந்து கொடுக்குறதுக்கு மேபி தேர் மைட் ஹவ் பீன் சம் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி ஏதாவது கண்டிப்பாக வந்திருக்கும். நாட் சேயிங் தேர் இஸ் நோபடி எல்ஸ் டு டூ திஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. பட் ஸ்டோன் பெஞ்சுன்றனால இப்போ கார்த்திகேயன் அண்ட் மீ when he first did the script and all, there was not even a question because even everyone in Stone Bench felt this is a kind of film which நாங்கள் அந்த கம்பெனி ஆரம்பித்ததுக்காகவே வந்து லாட் ஆஃப் நியூ ஃபில்ம்மேக்கர்ஸ் வரணும், ப்ளஸ் சில படங்கள் பண்ணாலும் வந்து இட் ஷுட் பி லைக் கம்ப்ளீட்லி ஆன் ஒரு ஸ்கிரிப்ட் இதாக போவோம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ there is no question at all here. பட் வெளியில் இருந்திருக்கும். பட் ஆனால் அதுக்குள்ளே எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. அதை நான் வந்து ஸ்டோன் பெஞ்சுன்றனால சொல்லலை, வெளியில் ப்ரொடியூசர் பண்ணியிருந்தாலுமே வந்து அட்லீஸ்ட் இட் ஷுட் கிவ் அட்லீஸ்ட் சம் ப்ராஃபிட். அப்போனா தான் வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம். இட்ஸ் நாட் தட் வந்து எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சூப்பராக பண்ணிட்டேன், நல்லா எழுதியிருக்க ஸ்கிரிப்டு அந்த பேரை மட்டும் வச்சுட்டு போனாலும், இஃப் சம்படி எல்ஸ் இந்த மேக்கிங் இந்த படம் பண்ண இந்த டீமில் யாரோ ஒருத்தர் இஸ் அட் லாஸ் ஆர் அட் அவங்க வந்து சோகமாக இருந்தாங்கன்னா தென் தெர் இஸ் நோ தட் கலெக்டிவ் திங் இஸ் நாட் தேர். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. பட் ஆனால் ரெட் ஜெயிண்ட் தான் வந்து இந்த ஃபில்மை வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஃபில்ம் பார்க்காமே தான் தே டுக் த ஃபில்ம் டு டிஸ்ட்ரிபியூட். பட் ஆஃப்டர் தட் ரெட் ஜெயிண்ட்லேருந்து அவங்க பார்த்த பேர் வந்து தேவர் கான்ஃபிடன்ட் இஸ் திஸ் வில் ஒர்க் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. திஸ் ஃபில்ம் வில் டெஃபினெட்லி ஒர்க் அப்படின்னாங்க. But today they called us, the entire team, to the office and they shared their happiness and everything. They said this is doing very well, more than what we expected. So now actually we all feel like really satisfied and happy that lovely. Okay, this is very good sign ramadi to me personally, and also as a team it's very good sign. Right. So the purpose of this conversation is obviously not to discuss market forces. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் சின்ன விஷயங்கள்லாம் பேசலாம் அப்படின்னு நினச்சேன் நான். ஆஃப் த டாப் ஆஃப் மை ஹெட் so many influences இருக்குல்ல, வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், சின்ன ஹோமாஜஸ், கிளின்ட் ஈஸ்ட்வுட், கவுபாய், கன்ஸ், லாசோஸ், இந்த மாதிரி பல விஷயம் போயிட்டுருக்கு. பட் இருந்தும் இல்லை, ஐ ஃபீல் லைக் இதுக்குன்ற ஒரு தனி உயிர் இருக்குது இந்த ஃபிலிமுக்குன்ற. ஆமாம், ஐ ஆம் அ ப்ராடக்ட் ஆஃப் ஆல் தீஸ் இன்ஃப்ளூயன்ஸஸ், இத்தனை விஷயம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் எட் எனக்குன்ற ஒரு தனி உயிர் இருக்குல்ல. ஹவு டு என்ஷூர் தட் ஹேப்பன்ஸ்? ஏன்னா ஐ சி சோ மெனி ஃபிலிம்ஸ் ஐ எம் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை திஸ்ன்னு இருக்கும். பட் ஆனால் அதுக்குன்ற ஒரு உயிர் மட்டும் சம்ஹவ் அதுக்குள்ளே இல்லாமல் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் ஓகே அப்படின்ற ஒரு சென்ஸ் தான் வரும். என்னன்னா இதில் வந்து மெயினாக வந்து திஸ் ஃபில்ம் இஸ் லைக் ஒரு பாண்டியா வெஸ்டர்ன்னு நம்ம சொன்னதுக்கு ரீசன் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் ஒரு அந்த ஒரு
கௌபாய் ஃபில்ம் அப்படின்ற அந்த ஜோனுக்குள்ளே இருக்கணும். அந்த இதுலேயே ஒரு டைலாக் வரும், ஒரு கௌபாய் ஃபிலிமில் என்ன நடக்கும், யாருனே தெரியாத ஒருத்தன் வந்து ஒரு ஊருக்குள்ளே வந்து அந்த ஊரோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்டு போகிறது தான் இட்ஸ் டெம்ப்ளேட் கௌபாய் ஃபிலிம். பட் ஆனால் அதுக்குள்ளே ஒரு ட்ராமா அப்படின்றது இருக்கும். ஆனால் அதை மீறி இது வந்து நான் இந்த ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு ஒரு அந்த ட்ரீட்மெண்ட்டாக அந்த ஒரு வெஸ்டர்ன் ஃபிலிம் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்றது பண்ணியாச்சு. பட் இது ஒரு பீரியட் ஃபிலிம், லைக் ஒரு 70s மதுரை அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ நான் ஜென்ரலாக ரிசர்ச் பண்ணப்போ வந்து என்னென்னா, அப்போ ஆக்சுவலாகவே வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. நம்ம ஊர்லேயே தமிழ்நாட்டில் இருக்கிற சினிமாலேயே வந்து குட் பேட் அக்லி, அந்த மெக்கனஸ் கோல்டு, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து 100 நாளாக தாண்டி ஓடிட்டு இருந்திருக்கு. அப்போது தேட்டரில் வந்து அப்போ இத்தனைக்கும் சப்டைட்டில் கிடையாது, அண்ட் தெர் இஸ் நோ டப்பிங் ஆல்சோ. ஸோ ஆனால் அந்த இதை பார்த்துட்டு அந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் நிறையா இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க, விச் இஸ் லைக் ஓகே. அப்போது வாட் எவர் வி தாட் அபவுட் இஸ் ஆக்சுவலி ரியாலிட்டி ஆல்சோ. ஸோ அதனால தான் இந்த கேரக்டருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். பட் ஐ ஜஸ்ட் டிடன்ட் வாண்ட் தட் அலோன் டு பி த ரீசன். ஸோ அதோட ஒரு மேலான ஒரு ரீசன் ஒன்று வேணுன்றது தான் ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று வச்சுருப்போம் இந்த படத்தில். வந்து ஒய் திஸ் கேரக்டர் இஸ் நேம் அலியஸ் சீசர்ன்றதுக்கு வந்து அது ஒரு ஸ்டோரி விச் இஸ் அது உண்மையாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து மேலே கோயில் குடிக்கு வந்த அந்த 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 ஸ்டோரி. ஸோ தட் அண்ட் ஆல் லைக் ஐ என்ஜாய்ட் பிகாஸ் நம்ம யூஸ்வலாக ஸ்கிரிப்ட்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு எடிட்ஸ்லாம் படிச்சுட்டு அப்போயே தெரியும் நம்மளுக்கு லென்த்து நிறையா வரும் இது அப்படின்ற மாதிரி ஓவராலாக படம். ஸோ ஏதாவது சில விஷயங்கள் எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக ஐ வில் ஜஸ்ட் ஆஸ்க் சம் ஒன் ஆஃப்டர் ரைட்டிங் ஸ்கிரிப்ட், ஓகே இது வந்து கதைக்கு இது இல்லைனாலும் கதை ஒர்க் ஆகும், இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதை மீறி இந்த பிளாக் இல்லைனாலும் கதை ஒர்க் ஆகுன்ற மாதிரி என்னென்ன பிளாக் இருக்குன்றப்போ எல்லாருமே அந்த கிளின்ட் ஈஸ்ட்வுட் வராருல அது இல்லைனாலும் ஒர்க் ஆகும். ஆனால் சூப்பராக இருக்குன்னு நாங்கள் எல்லாருமே பிகாஸ் டு சி கிளின்ட் ஈஸ்ட்வுட் ஆன் ஸ்க்ரீன் அது வந்து எனக்கு பர்சனலாக ஐ ஃபெல் நோ ஐ ஒன்ட் டேக் தட். அதுதான் சொன்னேன், அந்த ஃபீட்பேக் மட்டும் எனக்கு சொல்லாதீங்க, அது ஐ ஒன்ட் ரிமூவ் தட் அட் ஆல். ஈவன் இஃப் இட் இஸ் அ லேக் ஆல்சோ தட்ஸ் ஓகே. அண்ட் ஈவன் இஃப் பீப்புள் நிறைய பேருக்கு கிளின்ட் ஈஸ்ட்வுட் தெரியாதுலாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் அது அந்த நம்ம நினச்சி பண்ணுற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வருமா வராதான்றதெல்லாம் யோசிக்க மாட்டேன். திஸ் இஸ் லைக் மை பர்சனல் ட்ரிபியூட் டு திஸ் அண்ட் ஐ வாண்ட் டு கிரியேட் தட் கிளின்ட் ஈஸ்ட்வுட் கம்மிங் டு மதுரை. அதுவும் எஸ்பெஷலி மேலே கோயில்கடி தான் என் ஸ்கூல் இருந்த ஏரியா. ஸோ மேலே கோயில்கடிக்கு வந்து அவர் வந்தார் அப்படின்றத வந்து ஒருத்தர் நம்பினார். அது உண்மையாகவே கூட இருக்கலாம், அதை வந்து நான் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி. ஸோ அதான் அங்கே தான் அந்த இன்ஃப்ளூயன்சஸ். ஐ திங்க் இந்த மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் ஹியர் வாஸ் தட். அந்த யூ ஆர் பிக் ஆன் திஸ் சினிமா வைல் யூ ஆர் க்ரோயிங். விச் ஒன்? இந்த மாதிரி வெஸ்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்குறதெல்லாம் இல்லை, இது கொஞ்சம் லேட்டாக நடந்த ஒரு எக்ஸ்போஜர் அவங்களுக்கு? லேட்டாக தான் இல்லை, நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. வந்து ஏன்னா அங்கே வந்து மதுரையில் வந்து நான் என்னோடய ஸ்கூல் டைம்லாம் வரும்போது மாப்பிள்ளை விநாயகர், மாணிக்க விநாயகர்னு ஒரு 2 தேட்டர் இருக்குது. தி ஸ்க்ரீன் ஒன்லி இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் தான். அப்போ வந்து ஈவன் ஒரு தலைவர் படம் வந்தாலுமே வந்து தே ஒன்ட் ஸ்க்ரீன் தட் தேட்டர் இஸ் டெடிகேட்டட் ஃபார் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ். அதில் வந்து இந்த மாதிரி சில இண்டியானா ஜோன்ஸ் அந்த மாதிரி ஒரு இந்த அப்புறம் இந்த சில கிளின்ட் ஈஸ்ட்வுட் ஃபிலிம்ஸ்லாம் ரீரிலீஸ்லாம் பண்ணுறப்பெல்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். சில வெரி ஃபியூ, நாட் லைக் மோர். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். ஃபர்ஸ்ட் அஸ் எ டைரக்டர், ஐ மீன் மிஸ்டிக் ரிவர், $1 மில்லியன் பேபி, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு தான் வந்து அவர் டிரெக்டராக தான் எனக்கு பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அகெயின் ஆஸ் அன் ஆக்டராக எங்கள் அப்பா தான் சொன்னார். இப்போ நான் அந்த படங்கள் பற்றி டைரெக்ஷன் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இவரோட கௌபாய் ஃபிலிம்லாம் பார்த்துருக்கேன், நான்லாம் உன்னை கூட்டு போயிருக்கேன் சின்ன வயசில், அப்போல்லாம் நீ பார்த்துருக்க. பட் ஸோ அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் வாட்சிங். பட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டில். தட் இப்போ நம்ம பேசுகிற அந்த மாஸ் எல்லாமே வந்து அங்கே அவர் 60ஸ்லேயே பண்ணி முடிச்சுட்டு போயிட்டார்ல. பயங்கர ரகடான முகம் இல்லை அண்ட் தட் ஃபேஸ் இஸ் எக்ஸ்பிரஷன், பிகாஸ் ஒரு எக்ஸ்பிரஷனே இல்லாமல் இருக்கும். ஆனால் வே ஹி டெல்ஸ் தட் அது எல்லாமே சார். நீங்கள் பேர்லாம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்களா? என்ன இந்த கிளின்ட் ஈஸ்ட்வுட் எல்லாம் சின்ன வயசில் பார்க்கும்போதெல்லாம் பிகாஸ் தட்ஸ் ரன்னிங் கேக் இல்லை இந்த படத்தில், இஷ்டத்துக்கு வரும் அது ஒவ்வொரு வாட்டி. ஏன்னா ஆக்சுவலி வந்து லாரன்ஸ் சார் நான் சொன்னேன், சார் அந்த பேரை மட்டும் கரெக்டாக சொல்லிடக்கூடாது, இந்த கேரக்டர் கிளின்ட் ஈஸ்ட்வுட் அப்படின்றது வந்து ரொம்ப சொல்லிடக்கூடாது, தப்பாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவர் வந்து எனக்கெல்லாம் சொன்னார், சார் நீங்கள் எனக்கு சும்மா சொன்னாலும் எனக்கு தப்பாக தான் சார் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒன்று சொல்லுவார் அவர், அது வந்து அவர்கிட்டருந்து வந்தது. ஆனால் நான் வந்து ஐ அலவுட் தட். சில இதில் கிளிட்டீஸ்ம்பாரு, இல்லை இண்டீஸ்ம்பாரு, டூ ஷூட் அப்படிம்பாரு, அது மாதிரிலாம் வந்து. ஆனால் நான் சொல்லும் போது ஆனால் ஐ ஃபெல்ட் இட்ஸ் பண்ணி, நான் வந்து அதை வந்து எடுத்துகிட்டு சார் இது அப்படியே டப்பிங்கில் மட்டும் நம்ம ரீக்ரியேட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு we did that. Nice, okay. And இந்த பல இன்ஃப்ளூயன்சஸ் பொறுத்து பேசும்போது there is one Mexican standoff also.
பட் யூஸ்வலாக மெக்சிகன் ஸ்டாண்ட் ஆஃப்னா என்ன ஆளுக்கு ஒரு கன்னை தலையில் வச்சிருப்பாங்க. பட் ஐ தாட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் தட் ஆளுக்கு ஒரு கழுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற அந்த மார்ச்சுவரி அதில் திடீர்னு ஆளுக்கு நீ என் கழுத்து பிடி நான் கழுத்து பிடின்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலி என்னென்னா அது மோர் ஆஃப் அது எப்படி வந்துச்சுன்னா அந்த சீன் எழுதினப்போ அந்த சீனுமே வந்து எவ்ரிபடி ஃபெல்ட் அந்த இடத்துல வந்து ஓகே இது டேரெக்டாகவே வந்து இப்போ அவருக்கு வந்து ஒருத்தர் திடீர்னு வந்து அது அந்த 4 பேர் தான் ஒரு கேங் தேர் லைக் ஒன் கிளான் மாதிரி இருக்காங்க. அதில் ஒருத்தன் செத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்கன்ற மாதிரி நான் வச்சுருந்தேன். தட் இஸ் மோர் ஆஃப் அந்த கேங்ஸ்டர் அந்த மதுரை அந்த கேங்ஸ்டருக்குள்ளே இருக்கிற மென்டாலிட்டி இருக்குல்ல அது வந்து என்னென்னா பயங்கர ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து திடீர்னு பார்த்தா சண்டை போட்டுப்பாங்க அண்ட் அது உடனே சார்ட் அவுட்டும் ஆயிரும். இட் ஒன்ட் தே வாண்ட் ஸோ அந்த தான் அந்த சீனோட மெயின் இதாக நான் வச்சுருந்தேன். அதாவது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தா அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பானுங்க. ஸோ அப்போ வந்து இவர் இந்த கேரக்டருக்கு வந்து ஹீ வில் ஃபீல் ஓகே ஃபைன் அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக அதே மாதிரி நின்றும் அந்த சண்டை நின்று ஜாலியாக என்ன ஒன்றா உட்காந்து தம் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படிதான் அந்த சீனோட மெயின். ஸோ ஐ கெஸ் இந்த பர்சனாலிட்டிஸே இந்த எமோஷனை வந்து சட்டிலாக உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு நடந்துக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஆமாம், உடனே அதை வெளிக்காட்டிடணும், அதை அடிச்சுக்கணும். அப்புறம் அவங்களும் பயங்கரமாக ஒருத்தர் கெட்ட வார்த்தை திட்டிட்டு கழுத்து வரைக்கும் பிடிச்சிட்டு பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்டில் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பான், நாங்கள் அப்புறம் பண்ணுவோம் அவர் எங்களுக்கும் பெரியவர் தானேன்னா அது இவருக்கு ஏதோ பெரிய ரியலைசேஷன் வந்து சாரி அப்படின்ற மாதிரி விடணும். அப்போ அதுதான் அந்த சீனோட ஒரு ஹைலைட்டாக நான் பார்த்தேன். பட் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கழுத்தை பிடிக்கிறது வந்து அது மோர் ஆஃப் அந்த ஸ்டண்ட் குறியப்போ வந்துச்சு. அப்படியா? ஆமாம், அது வந்து பிளான்டாலாம் பண்ணல. ஏன்னா அதுவுமே எப்படி வந்துச்சுன்னா ஏன்னா சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம்ல நம்ம ஒன்று பயங்கரமாக பிளான் பண்ணியிருப்போம், ஆனால் கரெக்டாக ஷூட்டிங் போகும்போது ஏதோ நடந்து கடைசியில் பார்த்தா இன்னும் 2 hours தான் இருக்கும் அந்த சீனை முடிக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு இங்கே தான் ஷூட் பண்ணோம், ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் தான். ஸோ பெர்மிஷன் வந்து அதோட முடியுது. ஸோ அப்படி வரும்போது வந்து ஸ்டண்ட்டாக பார்த்தா நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தோம், இந்த கட்டு அந்த கட்டுலாம். பட் தென் ஐ சைட் ஓகே வேணாம், எல்லாம் ஆளுக்கு கழுத்தை பிடிச்சிக்கோங்க, சுற்றுங்க, நம்ம வந்து கேமரா வச்சு அப்படியே சுற்றி எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி. ஐ வாண்டட் இது ஒரு குரோனாலஜிக்கலாக அப்ரோச் பண்ணலாம்னு நினச்சேன் இந்த படத்தை ஆரம்பத்துலேருந்து. ஃபார் மீ ஆரம்பத்துலேயே எடுத்த உடனே ஒரு டைலாக் வந்துடுது இல்லை, இந்த உங்கள் நீங்கள் பண்ணுறது எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தன் வருவான் அப்படின்ற ஒரு மாசான ஒரு டைலாக். ஆனால் நம்ம படங்களில் யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரு டைலாக் வந்தால் ஹீரோ வருவான்னு தெரியும். ஆனால் அந்த ஹீரோ வந்து கன்வென்ஷனல் முறைகளில் அவனோட மாச்சனஸை காட்டுவான், கரேஜை காட்டுவான். ஐ டோட்டலி லவ் தட். வர்றவன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாஸ் ஒன்று கொடுக்கறதுக்கு ஒன்று இருக்குல்ல. இந்த ஐடியா ப்ராபப்ளி பயங்கரமாக ரெசோனேட்டட் வித் மீ ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். ஏன்னா இந்த கலையை மட்டும் ஒரு மாதிரி அதுக்குள்ளே ஒரு மாசே இல்லாத மாதிரி அதை ஒரு எலீட்டான ஒரு நீட் ஸ்பேஸில் தூக்கி வைக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. இல்லை நான் அதை மெயின் ஸ்ட்ரீம் படுத்துகிறேன், அதனுடைய ஹீரோயிசம் பேசுகிறேன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஒரு ஆர்ட் அதில் ஒரு பஞ்ச் டைலாகே வந்துட்டு ஒரு எண்ட் ஆஃப் த ஃபில்ம் மறுபடியும் நீ யாருன்னொடனே நான் கலைஞன்டா அப்படின்னு சொல்கிற ஒரு வரி இருக்குல்ல. இது எழுதும் போதே உங்களுக்கு ஒரு போதை கொடுத்துருக்கும்ல ஆஸ் அ கிரியேட்டர் யுவர் செல்ஃப். அது வந்து ஏன்னா அந்த இடத்துல வந்து இப்போ கேரக்டராக ஒன்று வரும்போது இப்போ ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஆஃப் த ஸ்கிரிப்டில் அந்த டைலாக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஃபஸ்ட் டிராஃப்ட் வந்து ஒரு ரத்னான்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அடுத்து இமீடியட்டாக வந்து இந்த கிருபைன்ற கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த 2 சீன் தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து திஸ் ஃபில்ம்ஸ் மெயின் ப்ரொட்டாகனிஸ்டாக 2 பேர், த கேங்ஸ்டர் அண்ட் தி ஃபில்ம் மேக்கர், த ஆர்டிஸ்ட். ஸோ 2 பேரையுமே வந்து ஐ நீட் டு ட்ரீட் தம் அஸ் ஹீரோஸ் அண்ட் அவங்களுக்கு ஒரு பில்டப் ஒன்று வேணும்னு எனக்கு தோணுச்சு. பட் தர் பில்டப் கான் பி லைக், ஏன்னா இந்த கேரக்டர் வந்து ஐ கான்ட் இன்ட்ரடியூஸ் இன் ஆக்ஷன் ஸ்டண்ட் அதெல்லாம். அவர் வந்து ஸ்கூட்டரில் தான் வராரு, வந்துட்டு வந்து ஸ்டாண்டு போடும் போது காலில் அடிபட்டு ஒன்று பண்ணுவாருன்றது முன்னாடியே எழுதியாச்சு. ஸோ அப்போ ஆனால் அதுக்கு ஒரு பில்டப் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்கிறப்போ தென் அகைன் இந்த செகண்ட் டிராஃப்ட் ஐ தாட் இந்த டைலாக் வரும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல போலீஸ் ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த விஷயம் இருந்தப்போ அதை வச்சு ஒரு கனெக்ட் ஒன்று கொடுக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தா வந்து இந்த கேரக்டர் வந்து ஹி வாண்ட்ஸ் டு பிகம் அ போலீஸில் எஸ்ஏஎஸ் கேரக்டர். ஸோ அதை தான் அவர் கேட்பார், ஒரு நல்ல போலீஸ் மட்டும் பத்தாது, அதுக்கு மேலே ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லும் போது வி ஆர் இன்ட்ரோடியூசிங் ஹிம். அண்ட் நைஸ் இல்லை, பிகாஸ் ரைட்டிங்கில் கூட அந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் அந்த சீனை ரீவிசிட் பண்ணும்போது தான் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த 4 பேர் கொலை பண்ணப்பட்ட ஒரு இடத்துல அது வரைக்கும் கூட we might just think that இவனுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு வயலண்ட் ஆள் இருப்பான் போல அப்படின்ற ஒரு சென்ஸ்ல தான் இருக்கு. ஸோ ஃபார் அ வைல் அந்த டிசெப்ஷனும் வேலை செய்யுது. நிஜமாவே இவன் வந்து இவங்களெல்லாம் அடிச்சு துவைச்சிருவான் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்குல்ல. ஸோ அது அந்த கேரக்டருக்கும் எனக்கு அந்த தோணப்போ
ஓகே ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப் மர்டரிங்கிறதான் அந்த ஒரு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அட்லீஸ்ட், பிகாஸ் அது வந்து ஒரு பெரிய ரிவீலாக வைக்கல. அவர் கொலை பண்ணலான்றத அடுத்து ஒரு 5 மினிட்ஸில் ரிவீல் பண்ணிடுவோம். பட் ஆனால் அந்த 5 மினிட்ஸுக்கு வந்து ஒரு சின்ன மிஸ்ட்ரி இருக்கட்டும். ஏன்னா அவ்வளோ நேரம் வந்து நான் வந்து ரத்தத்தை பார்த்தா மயங்கி விழுந்துருவேன்னு சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் போய் 4 பேரை கொண்டு உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, ஸோ தட் அந்த நெக்ஸ்ட்டு வரப்போகிற, ஏன்னா பிகாஸ் அடுத்த ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு நான் வந்து மற்ற கேரக்டர்ஸ்லாம் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஒரு ஒரு பாலிட்டிக்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இங்கே வந்து ஒருத்தர் வந்து ரெண்டு பேர் வந்து அடுத்த சிஎம் ஆகணும், ஒரு சிஎம் வந்து அடுத்த பிஎம் ஆகணும். இவங்களுக்குள்ள இந்த கேங்ஸ்டர் வேர்ல்டு எப்படி வருது, அதில் வந்து எதுக்கு இந்த இவங்கெல்லாம் கனெக்ட் ஆகிறாங்க. ஸோ அடுத்தது ஒன்று சொல்லணும். பட் சொல்லும் போது வந்து இப்போ நம்ம ஒரு மெயின் 2 பேரில் ஒருத்தர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ அதுக்கு ஒரு மிஸ்ட்ரி ஒன்று இருந்துச்சுன்னா திஸ் மைட் ஹெல்ப் இன் இட் மேக்ஸ் தட் போர்ஷன் இன்ட்ரெஸ்டிங். அது அதுக்காக வச்ச அந்த ஒரு இதுதான். ஏன்னா அது அங்கேயே கூட நம்ம காமிச்சிருக்கலாம் கட்டாக வரும்போது. அது ஏன்னா அது எடிட்டோட விஷயம் தான். பட் ஆனால் முன்னாடியே பிளானாகவுமே வந்து அதை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்றது தான். எனக்கு ஐ திங்க் அக்ராஸ் யுவர் ஃபில்மோகிராஃபி உங்களுக்கு இந்த பியூரிட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன் அது மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெறித்தனமான பாசம் வேணா சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை, பரிசுத்தமாக எனக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு தோறது, தயவுசெய்து என்ன சொல்ல விடுங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்குல்ல, அது இட் கீப்ஸ் கம்மிங் அவுட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். இந்த படத்தில் மோஸ்ட் ஆப்வியஸ்லி இட் கீப்ஸ் கம்மிங் அவுட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு கலை வடிவம் மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாசம், ஒரு பெரிய ஆத்மார்த்தமான ஒரு அன்புன்ற மாதிரி அதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். தட் இஸ் வெரி இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் கண்டேஜியஸ், தட் ரியலி கம்ஸ் அவுட். நீங்கள் எப்போ உணர ஆரம்பிச்சிங்க? ஐ நோ இட்ஸ் வெரி, என்ன எப்படி சொல்கிறது, இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. கரெக்டு. ஆமாம். ஏன்னா பட் ஏன் கேட்குறேன்னா, நிறைய பேர் ஆரம்பத்தில் அப்படி இருக்காங்க இல்லையா? ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு வாட்டி ஒருத்தன் படம் பார்க்கும்போது அது பயங்கரமாக ரசிக்கிறான், நான் ஒரு படம் எடுக்கணும்னு அது தோண வைக்குது. அந்த இடத்துல தெர் இஸ் சம்திங் வெரி, என்ன சொல்கிறது, ஒரு 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 ஸ்பிரிச்சுவலான ஒரு ஃபீலிங் உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த இடத்துல கிரியேட்டர் பொறுத்த வரைக்கும். ஆனால் அது போக போக அவன் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அது அப்படி டைல்யூட் ஆக ஆரம்பிச்சிருது. இது ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக மாறிடுது, விஷன் காம்ப்ரமைஸ் ஆகுது. அந்த ஒரு ஆமாம், அது எனக்கு தெரில. எனக்கு ஏன்னா இது 2 விஷயம். ஐ திங்க் ஃபஸ்ட்டு நம்ம சினிமா ஒரு சின்ன வயசில் பார்க்க ஆரம்பித்தப்போ இது மோர் தென் ஒரு லார்ஜர் தென் லைஃப் அப்படியாக தான் நம்ம பார்க்குறோம். ஒரு சினிமான்றதே ஒரு நம்மளுக்கு சின்ன வயசில் நம்ம மைண்டுக்கு என்ன தெரியும், ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு கதை நடக்கும் போது அது எல்லாமே சின்ன வயசில் அப்படி தான் நடந்திருக்கும். ஒரு படம் பார்த்தா அடுத்த நாள் ஃபுல்லாக ஸ்கூலில் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். அதில் நடந்த அப்போல்லாம் வந்து மெயின் மைண்ட் வந்து இந்த ஸ்டண்ட்டில் தான் இருக்கும். நான்லாம் அப்போ கேட்டுட்டு தான் போவேன், இந்த சண்டை இருக்கா அப்படின்னு கேட்டு தான். அப்போ சண்டை இருந்தால் தான் எங்கள் வீட்டில் கூட்டே போவாங்க அந்த படத்துக்குலாம். ஒரு வாட்டி வந்து ஏதோ ஒரு படத்துக்கு கூப்பிட்டு போகும்போது முள்ளு மலரும் இல்லை, கரகாட்டக்காரனுக்கு வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் ஃபேமிலியாக. அப்போ ஏதோ இன்னொரு படம் வந்துருந்துச்சு அந்த நேரத்தில், அது எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அதில் வந்து ஃபைட்லாம் இருக்கும். ஸோ அந்த படத்தை தான் நினச்சி நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்போது ஆப்போசிட்டில் எங்கள் அங்கிள் ஒருத்தர் வந்து வராரு. அவர் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்கிறாரு, கரகாட்டக்காரன் பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ நான் வந்து கேட்குறேன், ஸ்டண்ட் இருக்கான்னு கேட்டேன். ஐ மீன் ஃபைட் இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னா அவர் சும்மா சொல்லிட்டாரு, அதெல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிகாஸ் மை பேரண்ட்ஸ் வாண்ட் டு சீ தட் ஃபில்ம். பட் ஆனால் அந்த கராட்டை படம் எங்கள் அப்பா இன்னமும் சொல்லுவாங்க, நான் அந்த கராட்டக்காரன் படத்துக்கு போயிட்டு நீ வந்து கடைசி வரைக்கும் அந்த படமே பார்க்க முடியல. ஆனால் லாஸ்ட்டாக அந்த கனகா அந்த ஸ்டேஜில் வந்து கத்தி வச்சு ஒன்று நடக்கும்ல, அதுதான் ஃபைட் அந்த படத்தில். அது வந்து கடைசியில் வரும், கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி. நாங்கள் அது வரைக்கும் நீ படமே பார்க்க விடாமல் பண்ண அந்த படத்தை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி தான் ஆரம்பிச்சிச்சுல்ல அந்த ஒரு ஃபைட்னா, ஒரு லார்ஜர் தென் லைஃப் அப்படின்ற மாதிரி. பட் ஸ்லோவாக வந்து கொஞ்சம் நம்மளும் நம்ம வயசு கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக படங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக, ஈவன் காலேஜ்லாம் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸாகவுமே உட்காந்து பார்க்கும்போது பிதாமகன் மாதிரி படங்களை பார்த்து ஏதோ ஒரு அந்த விஷயம். ஏன்னா இப்போ தளபதி பார்க்குறப்பெல்லாம் வந்து அந்த ஏஜ்லலாம் வந்து எனக்கு அது ஒரு இதாக தான் இருந்துச்சு, ஒரு மாஸ் ஸ்கேலு, அதில் இருக்க ஆக்ஷனு, அந்த விஷயங்கள் தான் இருந்துச்சு. இப்போ நான் வந்து காலேஜ் படிக்கிற டைமில் வந்து அந்த வந்தது வந்து எனக்கு தெரிஞ்சு பாலா சார் ஃபில்மு, இப்போ சேது, இந்த மாதிரி ஃபில்ம்லாம் பார்க்கும்போது அது அந்த ஸ்டோரிக்குள்ளே அப்படின்ற மாதிரிலாம் போக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒன்ஸ் நான் ஃபில்ம் மேக்கிங் அது மேலே ரொம்ப ஒரு பேஷன் எல்லாம் வந்து அதுக்குள்ளே போகிறேன்னு சொல்கிறப்போ மற்ற படங்கள்லாம் பார்க்குறோம்ல, அப்போ பார்க்கும்போது இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஒரு சில படங்கள்லாம் இன்னும் அந்த 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 இப்போ ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன் மாதிரி ஒரு ஃபில்மோ, இல்லை சினிமா பேரடைஸ் மாதிரியோ, லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் மாதிரி படங்கள்லாம் எனக்கு வந்து வேர்ல்டு வார் 2 பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. அது நம்ம ஹிஸ்ட்ரி புக்கிலலாம் ஒரு சின்ன சாப்டராக படிச்சிருந்தாலும் அதோட இம்பேக்ட்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. பட் ஆனால் என்னால் இன்னமும் அந்த விஷயத்தை ஒன்றும் ஃபீல் பண்ண முடியுது. அந்த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் தானே, அந்த சின்ன பையனை அவரை உள்ளே உட்கார வச்சுட்டு சிரிக்க வச்சுட்டு நடந்து போவார்ல, அந்த விஷுவல் வந்து அந்த என்டையர் வாரோட அந்த பெயின் வந்து எனக்கு இன்னும் அது அப்படியே ஒரு
ஸோ அப்போ வந்து ஐ somehow ஃபீல் ஓகே திஸ் இஸ் மோர் தென் ஜஸ்ட் இந்த லார்ஜர் தேன் லைஃப் ஆக்ஷன் மாஸ் அந்த இதை தவிர்த்து அதை மீறி திஸ் மேஜிக் இஸ் மோர் தென் தட் அப்படின்றது வந்து ஸோ அதை வந்து எல்லா படத்துலையும் அதை பண்ண முடியாது. இப்போ பீட்சாவில் வந்து இட்ஸ் அ ஹாரர் ஃபில்ம், ஹெய்ஸ்ட் ஃபில்ம், அதுக்குள்ளே வந்து ஒரு 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 என்ன ஒரு மேக்கிங்காகவும் ஒரு அதுக்குள்ளே அந்த சின்ன சின்ன சர்ப்ரைசஸாகவும் அது 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 ஒன்று பண்ணுறோன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ இறைவி பண்ணும் போதெல்லாம் வந்து எனக்கு வந்து அது ரொம்ப டச் ஆகணும், அதாவது வந்து அந்த 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 எமோஷன்லாம் வந்து கனெக்ட் ஆகுன்ற மாதிரி அந்த சினிமாத்தனும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற. ஆமாம் அந்த ஏன்னா இப்போ ஏன்னா ஜிகர்தண்டாவில் வந்து ஆக்சுவலி இட் இஸ் ஜிகர்தண்டா 1ல் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் ஒரு இந்த கேங்ஸ்டர் இதுலேயே பயங்கர ஒரு ஸ்டைலிஷான விஷயங்கள் இருக்கும், ஹியூமர் நிறையா இருக்கும். அது மோர் ஆஃப் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபன் வாட்ச் ஃபில்ம் அதுக்குள்ளே. ஆனால் ஐ வாண்டட் டு பிரிங் தட் எமோஷன் ஆஃப் ஒரு வாட் அன் ஆர்ட் கேன் டூ டு 1% அப்படின்றது வந்து இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அந்த அந்த மோர் பிகாஸ் மெனி ஆஃப் தம் ஸ்டில் என்ஜாய் தட் அந்த அந்த ஆர்டிஸ்ட் ட்ரைனிங் ஒருத்தர் வருவார், அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஜிபரிஷ் பேசுகிற விஷயங்கள் அந்த அந்த ஹியூமர் தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த அந்த ஆக்ஷன் பண்ணும்போது எனக்கும் அது பிடிக்கும். லைக் டு ஷோ த வயலன்ஸ் இன் சம் வே அண்ட் அந்த அந்த இதில் ஒரு பில்டப். ஏன்னா அதுலேயுமே இன்ட்ரோல் பிளாக்லாம் வந்து எவ்ரி ஒன் என்ஜாய்ட் தட் அஸ் அ திங். பட் அதுக்குள்ளே அந்த எமோஷனல் இது வருது அப்படின்றது. பட் இறைவி வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் கம்மி. ஆக்சுவலி வந்து சிவி குமார் சார் தான் இறைவிக்கு ப்ரொடியூசர். அவர் அப்பயே சொன்னார், ஜிகர்தண்டாமே அவன் பண்ணிட்டு எதுக்கு இப்போ நீ இதுக்குள்ளே வரீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இல்லை சார் ஐ வாண்டட் டு. ஸோ அது மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது அதுக்கு ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் ஒன்று வருது. அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு ஈவன் மெர்க்குரி எடுத்தாலுமே மெர்க்குரி வந்து இட்ஸ் நாட் அ ஹாரர் ஃபில்ம். அதில் வந்து ஐ somehow felt மெர்க்குரியோட கிளைமேக்ஸில் வந்து ஒரு கண் பார்வை தெரியாத ஒருத்தரும் வாய் பேச முடியாத ஒருத்தரும் 2 பேர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது வந்து when I wrote I felt இதை வந்து நம்ம பண்ணிட்டோன்னா இது இஸ் சம்திங் பிகாஸ் ஒரு சினிமா மூலமாக இதை கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை மாதிரி நம்ம சப்டைட்டில் போட, அதாவது வந்து இது என்ன பேசுகிறான்றது புரியாது. பட் ஆனால் அவங்க 2 பேரும் கன்வின்ஸ் ஆகிக்கிறாங்க அந்த கேரக்டர். ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண. பட் ஆனால் அது இப்போ நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகலை. அதை பற்றி யாருமே பேசலை. ஆக்சுவலி லிட்டரலாக வந்து நிறைய பேருக்கு அது அந்த அந்த விஷயத்தை பற்றி பேசலை. அது ஓகே இட்ஸ் நாட் தட் மச் ஆஃப் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் ஆனால் அது விஷயம் என்ன ரொம்ப ஹார்ன் பண்ணும். ஆனால் ஹார்ன் பண்ணுன்னா என்னென்னா அது எப்படி அது அப்படி ஆகுதுன்னா அப்போ வேர் தெர் இஸ் மேபி அது என் சைடு கூட தப்பாக இருக்கலாம். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் ஜஸ்ட் உங்களுக்கு புரியலைன்னா சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை. அப்போ வந்து சம்திங் வி ஹேவ் டு ஐ ஆல்வேஸ் தாட் வித் திஸ் மீடியம் வித் திஸ் சினிமா சம்திங் இப்போ எனக்கு அந்த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் கொடுத்த அந்த ஃபீலையோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையோ அந்த ஸ்டோரியை வந்து கடத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கணும். அது பேக் ஃபயர் ஆகலாம், சில இடங்களில் வந்து பயங்கரமாக மொக்க வாங்கலாம், அது எல்லாமே இருந்தாலும். பட் ஆனால் அந்த இதுக்கு பண்ணணுன்றது ஐ திங்க் தட்ஸ் அது ஒரு பயங்கரமான ஒரு மேரேஜ்னு நினைக்கிறேன் உங்கள் சினிமாவில். ஒன்று நீங்கள் சொன்னீங்களா இப்போ பாலா படங்கள் பார்த்துட்டு அதுக்குள்ளே நம்மளை உருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் எட் நீங்கள் அதை இந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும்ல, அதுவும் இதுவும் எப்படியோ ஒன்று சேர்த்து வருதுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஃபிலிம்ஸ். வெறும் அந்த ஃபோக்கஸ் அந்த ரியலிசம் மட்டும் இல்லாமல். ஏன்னா நீங்கள் நினச்சது அந்த ட்ரைபல் ஸ்பேசஸில் அந்த ஒரு சினிமாத்தனத்தெல்லாம் குறைச்சிட்டு டோட்டலாக இறங்கி இருக்கலாம்ல உள்ளுக்குள்ள, அடி தடி ரத்தம் அந்த ஒரு விஷயத்துக்குள்ள. பட் ஐ ஃபீல் லைக் யூ ஸ்டில் வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் த போயட்ரி ஆஃப் இட். அது இட் ஹாஸ் டு ஒர்க் ஆல்சோ. அது ஆனால் என்னென்னா இது ஒர்க் ஆகலைனாலும் வந்து ஐ somehow felt வந்து பீயிங் ஏ ஃபில்ம் மேக்கர் ஐ ஷுடன்ட் see it as a ஜாப் அப்படின்றதுல ஐ எம் வெரி கிளியர். ஐ ஷுடன்ட் see it as a ஜாப். அப்படி ஜாப் பண்ணுறதுனா என்ன வேணால் பண்ணலாம். இன்னும் ஐடியிலே இருந்திருக்கலாம். இல்லை டைலாக் சொல்லணும்னா இந்த புனிதமான தொழில் எதுக்கு இது வந்து பண்ணுறீங்கன்ற மாதிரி. ஆமாம் லிட்டரலாக அப்போ அதுக்கு என்ன வேணால் பண்ணலாம்ல. ஐ மீன் ஆர் ஐ கேன் ஜஸ்ட் பி ஏ ப்ரொடியூசர் இட் செல்ஃப். ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கலாம், அந்த மாதிரி எதுவும் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒன்று பண்ணலாம். இல்லை ஆட் ஃபில்ம் எடுக்கலாம். தட் ஆல்சோ கிவ்ஸ் மோர் மணி அந்த அந்த இதுக்கெலாம். பட் ஆனால் இதில் பண்ணும்போது வந்து அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் ஒன்று பண்ணணுன்றது அது நிறையா வாட்டி இதாகும்போது எனக்கு ரொம்ப அதை ஹார்ன் பண்ணும். அது என்ன சொல்கிறது, அது எப்போவுமே வந்து இப்போ இறைவிக்கு வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்கோ மெர்க்குரிக்கு வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் ஒர்க் ஆகாததோ, அதே மாதிரி ஜெகமே தந்திரமுக்கு வந்ததோ. ஜெகமே தந்திரம்லாம் திஸ் இஸ் லைக் ஐ ஆல்சோ ட்ரைட் த சேம் திங். அதாவது வந்து ஒரு 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 ஈழம் அதுலேருந்து ஒரு வார்லேருந்து அவங்க ஒரு கண்ட்ரி விட்டு போகிறாங்க. அப்புறம் அது வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்குது. இமிக்ரேஷன் அந்த விஷயம், பார்டர் ரூல்ஸ் இதெல்லாம் நடக்குது. ஸோ இதை வந்து ஏன் வந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபில்முக்குள்ளே அந்த ஜோனுக்குள்ளே ஒரு கமர்ஷியலான ஒரு ஒரு ஹீரோ இன்ட்ரோ சாங்கு, அதுக்கு ஒரு ஆக்ஷன் இதெல்லாம் வச்சு, ஆனால் அதுக்குள்ளேயும் இந்த எமோஷனை கனெக்ட் பண்ண முடியுமான்றது தான் ஐ தாட் இட் வில் கனெக்ட்.
அண்ட் இட் கனெக்டட் டு ஃபியூ பீப்புள். பட் நிறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது மாதிரி வந்தாங்க. பட் லக்கிலி ஆர் வாட் எவர் வென்ட் ரைட் அப்படின்னு நினைக்கிறேன். திஸ் ஃபில்ம் இட் காட் கனெக்டட். ஐ மீன் உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா இதனுடைய வையை? அது 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 புரிஞ்சிக்கவே முடியல ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் யூ சேயிங் இல்லை ஐ எம் ஹாண்டட் பை இட் அண்ட் யூனோ இதை பொறுத்து ஐ ஸ்பெண்ட் நைட்ஸ் அண்ட் டேஸ் திங்கிங் அபவுட் இது ஏன் இதுக்குள்ளே ஏன் கன்வே ஆகலை, இன்னும் எப்படி கன்வே பண்ணுறதுன்றது. ஆனால் இப்போ இதில் கன்வே ஆகுது, ஆனால் அதில் ஆகலைன்னா. ஆமாம் அந்த இது அது தெரியல. அது அது என்ன விஷயம்ன்ற அது சில அது அதான் சொல்கிறேன் இல்லையா, அது வந்து திடீர்னு எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருப்போம். அந்த சில நேரத்தில் அந்த டாபிக் ஒன்று வரும், அப்புறமேட்டு நம்மளுக்குள்ளேயே வந்து சில பேர் கன்வின்ஸ் பண்ணுவாங்க, அது ஓகே அது விடு, அது வந்து இதாச்சு இந்த ரீசன் அந்த ரீசன்ற மாதிரி வச்சுட்டு போயிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் அது டு யூ ஃபீல் லைக் மேபி இதுக்குன்னு தனி ஏதோ உயிர் இருக்கு போல, அது வந்து நம்ம மூலமாக ஒரு மாதிரி இறங்கி உலகத்துக்குள்ளே இறங்கி சுற்றுதுன்ற. ஆமாம் ஐ மீன் அந்த மாதிரி தாட்லாம் எனக்கு நிறையா வரும். அது வந்து ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட். அதுதான் ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம எழுதி முடிக்க இட் இஸ் லைக் இட் இஸ் ஏதோ அதுக்குள்ளே ஒரு சோல் ஒன்று வந்துடுது. அண்ட் தட் இஸ் சீக்கிங் இட்ஸ் பீப்புள் whom it want to perform that role, whom it wants to direct that அப்படின்றதெல்லாம் வந்து இட் சீக்ஸ்ன்ற மாதிரி தான் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ ஐ see that every film as a ஒரு உயிரினமாக தான் நான் பார்க்குறேன். அதை வந்து ஒரு பழட்டாக பார்க்கல. இப்போ எனக்கு நான் வந்து ரேண்டமாக நான் ஐ மீன் சில நேரங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அது சில நேரம் நிறைய புலம்புவோம்ல, சரக்கெல்லாம் போட்டு புலம்பும் போதெல்லாம் அந்த மாதிரிலாம். அப்போ ஐ வில் டெல் லைக் எனக்கு அது 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 அந்த விஷுவல் எனக்கு ஒன்று தோணிகிட்டே இருக்கும். அது வந்து பிகாஸ் எவ்ரி ஃபிலிம் ஃபார் எவ்ரி ஃபில்ம் மேக்கர், ஐம் நாட் ஒன்லி சேயிங் இட்ஸ் மீ, எல்லா ஃபில்ம் மேக்கருமே அது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் லைக் ஒரு ஒரு பேபி மாதிரி தானே. அதாவது வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ வந்து இது மாதிரி பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்ம்ஸு ஹிட்டு அந்த மாதிரி இல்லை வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஃபில்ம்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு 5 குழந்தை பெற்றிருக்கோம்னா ஒரு 3 வந்து பக்கத்தில் இப்படி உட்கார வச்சுருந்தா 2 அந்த பக்கம் வந்து அழுதுட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அழுகிறது தான் நம்மளுக்கு ஹார்ன் பண்ணிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சில ஃபில்ம்ஸ்லாம் வந்து இட் ஸ்டில் ஐ somehow ஃபீல் தட் பேபி இஸ் ஸ்டில் க்ரையிங் சம்வேர். பட் ஆனால் அதுக்கு we are helpless, we can't go and do that, we can't go and அந்த குழந்தைய நம்ம வந்து அளவிடாமல் பண்ண முடியாது. பட் ஆனால் அந்த ஒரு கில்ட் ஒன்று இருக்கும். இதை விட ஒரு பெட்டராக ஒரு அனாலஜி கொடுத்துருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ மீன் டு எக்ஸ்பிளைன் த சஃபரிங் ஆஃப் அது எனக்கு அது ஏன்னா அது தோணும். அது வந்து அந்த ரூமில் தான் அழுதுட்டு இருக்கு. பட் ஆனால் அதுவும் உங்களுக்கு தான். பட் அது ஒன்றுமே நீ பண்ண முடியாது அப்படின்றது தோணும் எனக்கு. ஒன்று என்ன பண்ண முடியும் இப்போது? அதை அழுகதை நிப்பாட்டினா என்ன பண்ண முடியும் அந்த நேரத்தில்? பட் ஆனால் இந்த தாட் வில் பி தேர் இல்லை, அப்பப்போ அது வந்து போயிட்டே தான் இருக்கும். ஆனால் தட்ஸ் அ பெயின்ஃபுல் விஷயம் தான். பட் ஆனால் அதை கடந்து போய் இது ஒன்று பண்ணணும். பட் ஆனால் ஐ திங்க் திஸ் வில் ஹெல்ப் ஆல்சோ. லைக் அந்த விஷயங்கள் வரும்போது சில அந்த இடத்துல அதனுடைய அழகு சத்தம் கொஞ்சம் குறையலாம்னு நினைக்கிறேன்ல. நீ உன்னால தான் இது அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்கும். அது கண்டிப்பாக someone in your unit was telling me that அது ஏதோ அவருக்கு மட்டும் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று நடக்கும் அந்த ஊரில். ஐ திங்க் பேட்டைன்னு நினைக்கிறேன். அங்கே போனால் அங்கே ஒரு ஷூட்டிங்கில் மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் போனால் மட்டும் அன்றைக்கி பெய்யாது ஒரு சீசனில். அது எப்படின்னு தெரியாது. அவர் அங்கே போய் ஒன்று பண்ணணும்னு நினைப்பாரு. திடீர்னு ஒரு மாதிரி இயற்கையே ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஃபீலிங்லாம் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. இல்லை அதுதான் இப்போ அகெயின் இந்த இதுக்கு முன்னாடி நம்ம பேசினா அதே விஷயம் தான். தட்ஸ் ஒரு லைஃபாக தான் பார்க்குறேன். ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஒரு சோல் இருக்குன்னா அது இட் வில் சீக் இட்ஸ் பிளேஸ்ன்ற மாதிரி. அது சில நேரங்களில் அது சப்போர்ட் அது வந்து ஐ திங்க் தட்ஸ் அந்த சப்போர்ட் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் ஒரு பிளெஸிங்காக தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் பர்சன் அண்ட் மை ஒய்ஃப் இஸ் ஆல்சோ வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஸோ அவங்களாம் பண்ணும்போது இப்போ பேட்டைக்கெல்லாம் நாங்கள் வந்து டார்ஜிலிங் போகிறோம். ஏன்னா இப்போ வந்து தலைவர் படம் ஒரு பிக் பட்ஜெட் ஃபில்ம் ஐம் டூயிங். ஸோ அங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன் வந்து வேறு ஒரு இடத்துல வச்சுருந்தோம். டார்ஜிலிங்க்கு பக்கத்தில் ஐ திங்க் மிசோரியில் காலேஜ்லாம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் லாஸ்ட் மினிட்ல டார்ஜிலிங்லேருந்து சில ஸ்டில்ஸ் வந்துச்சு அந்த காலேஜுக்கு. ஐ ஃபெல் தட் இஸ் மோர் அந்த ஒரு ஆன்டிக் அந்த ஒரு பழைய காலேஜ் ஒரு ஃபீல் அந்த இந்த ஸ்டோன் பில்டிங்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. திருசாருமே சொன்னார் இதுதான் சூப்பராக இருக்குது. நம்ம அங்கே மிசோரியில் பார்த்து வச்சது வெரி மாடர்ன் காலேஜ் மாதிரி இருக்கும். அதில் விஷுவலாக எனக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும், போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இமீடியட்டாக டார்ஜிலிங் கிளம்பி போகிறோம். ஷூட்டிங் வந்து அடுத்த மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மிசோரி அது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் மினிட்ல மாத்திரம் லொக்கேஷன் இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லொக்கேஷன்லாம் கிடச்சிருச்சு. பட் ஆனால் எவ்ரி ஒன் அங்கே டார்ஜிலிங்கில் வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் கேட்கும்போது எப்போ ஷூட்டிங் வரீங்க? ஜூன்லேருந்து ஃபுல்லாக மழை தான் சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ நான் திருசாட்டை வந்து கேட்டேன் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இஸ் ஆல்சோ சேம் மென்டாலிட்டி தான். அவருக்கு வந்து என்னென்னா அதெல்லாம் கரெக்டாக நடக்கும். அப்படியே மழை பெஞ்சாலும் என்ன மழை தானே எடுப்போம் அப்படின்னு சொல்லுவார். வாட் இஸ் ராங்? ரெயினில் ஷூட் பண்ண முடியாதுன்னு யாருமே ரெயினில் ஷூட் பண்ணலாம் பிரச்சனை இல்லைன்ற.
அவர் என்ன சொன்னார், இந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்குது, இங்கே பண்ணுவோம், அவ்வளோதான், மழை பெஞ்சுன்னா பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படி தான் நாங்கள் போனோம். பட் ஆனால் அது ஒன்று இருக்கும், அந்த இடத்துல வந்து மழை வந்துச்சு, திடீர்னு ஏதோ நிற்கிதுன்னா ஒரு மாதிரி இருக்கும், ஒரு இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் வாட் எவர் வி ஜஸ்ட் சிட் அண்ட் ப்ரே, ஓகே திஸ் ஷுடன்ட் அண்ட் ஏதோ பார்த்தா நின்றோம். அது நடக்குது, அது பிளெஸிங்காக தான் சொல்கிறேன். எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க. இல்லை அதை வந்து நான் வந்து கடவுள் எனக்கு தான் கொடுக்குறாருன்னு சொல்ல வரல. ஐ திங்க் இப்போ நான் வந்து 1ஆம் நம்பர் ஏற்றிட்டு, பட் இருந்தாலும் நீங்க ஐ மீன் இதுக்குள்ள இருக்கக்கூடிய அழகை என்னால உணர முடியுது, அதை என்னால ரசிக்க முடியுது. யூனோ ஐ திங்க் தேர் இஸ் ஆமாம், அது 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 ஆக்சுவலி இருக்கு அப்படின்னா என்ன சயின்ஸ் வச்சு யாரும் ப்ரூவ் பண்ண போகிறது கிடையாது. பட் ஸ்டில் அந்த ஒரு தாட்ல ஒரு அழகும் அந்த பியூட்டி லென்ஸ் இட் செல்ஃப் டு மோர் கிரியேஷன்ல மோர் அப்ரிசியேஷன். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு இந்த வெட்டிங் ஒன்று நடக்கும். அந்த வெட்டிங்கில் போய் ஒருத்தர் மாப்பிள்ளையெல்லாம் அடித்து மிரட்டுவார், அந்த மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். ஆமாம். ஸோ அது வந்து ஒரு ரிசார்ட் ஒன்று, அந்த ரிசார்ட்டு அதுதான் புக் பண்ணியிருக்கோம். ரெயின் எஃபெக்ட் பிளானே பண்ணல ஆக்சுவலி. ஏன்னா வந்து அதுக்குள்ளே வராது, அந்த லாரிலாம் வச்சு இந்த இடத்துக்கு ரிசார்ட்டுக்கு மேலெலாம் கொண்டு வர முடியாதனால அது நார்மலாக பண்ணிட்டோம். ஆனால் செம்ம மழை அன்றைக்கி பெய்யுது, பயங்கர மழை பெய்யுது. பட் ஆனால் வி நீட் டு ஷூட் தட் சீன் அப்படின்னு சொன்னபோது ஓகே லெட்டஸ் பண்ணலான்னு இருக்குது சார், மலையிலே பண்ணுவோம். ஸோ அது வந்து ரியல் ரெயினில் பண்ணுறோம். பட் சம்ஹவ் இட் ஆடட் அ வேல்யூ டு தட் சீன். இந்த மாதிரி நிறையா இறைவிலையும் நிறைய நடந்திருக்கு, இதுலேயுமே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு சின்ன ட்ரிசில் அது வந்து இட் வில் ஹெல்ப் அப்படின்றது. ஸோ அப்போ நம்ம சொல்லிக்கிறது வந்து என்னென்னா, ஓகே யா மேபி திஸ் சீன் வாண்டட் ரெயின், திஸ் சீன் வாண்டட் ரெயின், நம்ம மூளைக்கு எட்டலை. நானும் கொஞ்சம் பயன்படுறேன், என்னையும் சேர்த்துக்கங்க அந்த மாதிரி என்ஹான்ஸ் இட் ஆக்சுவலி. பட் நம்மளுக்கு அது தோணல. பட் ஆனால் இட் இஸ் சம்திங் இட்ஸ் கிவிங்னா சி தட் இஸ் ஓகே திஸ் சீன் டிமாண்ட்ஸ் தட் ஆர் இட் வாண்ட்ஸ் தட் அப்படின்ற மாதிரி. ஐ மீன் நடந்திருக்கு சில இடங்களில் வந்து மழைனால ஒரு 4 மணி நேரம் வேஸ்ட்டாக இருக்கணும்னாலும். பட் ஆனால் ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங்காக தான் பார்க்குறேன். இட்ஸ் சம்திங் ஒரு we can't define that, but it is happening. I like how Jigarthanda Double X ஓட நுணுக்கங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போகிறோம், ஏதோ மாதிரி இந்த டாக் மாதிரி போயிட்டு. பட் இட்ஸ் நைஸ். இந்த ஃபிலிம்ல டு ரிட்டர்ன் டு டபுள் எக்ஸ், இந்த கலை தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் சொல்லப்படுதில்ல. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய இந்த ஒடுக்குமுறைகளுக்கு பவரே நமக்கு இல்லை, சுற்றி ஏதோ நடக்குது, நம்ம கண்ட்ரோலில் ஒன்றும் பண்ண முடியல. பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் இருக்குது, திஸ் கேன் ஃபைட் அப்படின்ற. வாட் வர் யுவர் ஏர்லியஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ்? ஓகே யூனோ வாட், நம்ம மக்களை நீ என்னை சுற்றுவ, கொண்டுருவ, முடிச்சிருவ, அமைக்கிருவ, என்னுடைய வாய்ஸை காணாமல் பண்ணுருவ, பட் ஆர்ட் மட்டும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சென்ஸ் இருக்குல்ல. ஆமாம், என்னென்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கேயோ நம்ம முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான், எங்கேயோ நடக்கிற ஒரு வார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம வார் ஃபுட்டேஜஸ்லாம் நம்ம பார்ப்போம், நியூஸ் ஃபுட்டேஜஸ் மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. இப்போ வந்து இளம் வார் நடக்கும்போது சரி, இல்லை இப்போ நடக்கிற சிரியாவோ இல்லை பாலஸ்டைனில் நடக்கிற மாதிரிலாம் வந்து பாம்பிங் ஃபுட்டேஜஸ்லாம் பார்ப்போம். பட் அது வந்து நம்மளுக்கு ஷாக் இருக்கும். I somehow feel there's a shock in that. That's like documenting and it's like more of a news இந்த போது அந்த ஷாக் இது இருக்கும். பட் ஆனால் when you empathize that is when it is told through a story. உண்மை, அது கொடுக்குற ஃபீல்லாம் அதான் நான் சொன்னேன். அந்த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், அந்த ஒரு ஷாட் வேர் தட் கிட் இஸ் இன்சைட் த கேஜ் சீயிங் இஸ் ஃபாதர் பீங் டேக்கன் அவே டு பி கில்ட். பட் அப்பயும் அவன் சிரிச்சிட்டே வந்து போகும்போது அது கொடுத்த மாதிரி வந்து அதே மாதிரி பியானிஸ்டில் வந்து அவன் உட்காந்து அந்த பியானோவை டச் பண்ணாமல் ஒரு ப்ளே பண்ணுறாள்ல. ஐ திங்க் தட் சம்மரைஸ் மீ த என்டையர் ஃபீல் ஆஃப் வாட் தே வுட் ஹவ் வென்ட் த்ரூ அப்படின்றது. ஸோ ஐ சம்ஹவ் தாட் தட் ஹேஸ் அ பவர் டு கன்வே திஸ் ஒன். ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து என்னென்னா யூ நீட் அ ரெவல்யூஷன். ஐ மீன் ரெவல்யூஷன்னா வந்து ஒரு அடக்குமுறையை மீறி ஒன்று வரணும். அது சில விஷயங்கள் மறைக்கப்பட்ட ஒரு விஷயங்களை ஆடியன்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது வந்து ஸோ நியூஸ் ரீல் கான் டூ தட். நியூஸ் ரீல்ஸ் இன் நியூஸ் அகெயின். பட் இஃப் இட் கம்ஸ் அஸ் அ ஃபில்ம் அண்ட் அ ஸ்டோரி தட் கேன் கிவ் யூ அட் அண்ட் வென் ஸோ அது தட்ஸ் வாட் ஐ பிலீவ் தட் ஓகே திஸ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன் டு ஒரு 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 கிளர்ச்சியை அது ஒரு மக்களோட அந்த இதை எம்பத்தைஸ் பண்ண வச்சு அந்த எழுச்சியை வந்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த திஸ் இஸ் அ பிகர் வெப்பன்ற மாதிரி. நீங்கள் சொன்ன அந்த 1-2 படங்கள்லாம் பார்த்த பிறகு நம்ம வேர்ல்டு வார் 2 பற்றி எதையுமே அதுக்கு மேலே சும்மா மேலோட்டமாக பார்க்க முடியாது, படிக்க முடியாதுல்ல. அது போய் நமக்கு இந்த வேர்ல்டு வார் 2 அப்படிங்கிற நம்மளுடைய புரிதலுக்குள்ளே போய் உட்காந்துருது. ஆமாம், உட்காந்துது. அந்த வேர்ல்டு வார் 2 எப்போயும் முடிஞ்சுது ஆக்சுவலி. இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம நீட் டு
ஒரு 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 ரெவல்யூஷன் ஒன்று க்ரியேட் ஆகணும்னா மேபி ஏன்னா இப்போ ஈழம் அந்த டைம் போர்லேயே வந்து தேவர் ஆக்சுவலி ஆனால் அது ஒரு செம ஸ்டோரி ஒன்று இருக்குது. அது வந்து தே வாண்டட் டு மேக் அ ஃபில்ம். அந்த போராளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் ஒன்று அந்த இடத்துல அந்த வார் நடக்கும்போது ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அண்டு அதில் பார்த்தா படம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் வந்து பாம்பிங்ஸ் நடந்திருக்கு, சில ஃபுட்டேஜஸ்லாம் போயிருக்கு. I don't know, I have not seen that film, but I have heard about there is some people try to make a film because what was their intention? It's to make a film, not like a documentary news reel. Make a film out of it and send it to the world and let people know that this is what is happening. And அது மூலமாக ஏதோ ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் ஆகி இதை ஏதாவது நிப்பாட்டிடுவாங்களான்னு அவங்களும் நினச்சிருக்காங்க. even though they were fighting this side, they were also thinking this is a thing. ஸோ அதை வந்து ஒரு வேளை அது நடந்துச்சுன்னா எப்படி அப்படின்ற மாதிரி தான் இதுக்குள்ளே வந்துச்சு. இந்த படம் புறாக அதுக்கப்புறம் ஐ திங்க் அந்த ஒரு டைலாக் அப்புறமா இளவரசு வந்து அடிக்கடி மை பாய்னு சொல்ல ஆரம்பிப்பார் ஆரம்பத்தில் இருந்தே. அண்ட் ஐ திங்க் அந்த ஒரு உறவு எல்லாருக்குமே ரொம்ப அவசியம் இல்லை. somebody who really believes in you. நீ ஒரு விஷயம் பண்ணும்போது நீ இருக்க இல்லை பக்கத்துலன்னும் போதும் ஒன்றை நினச்சி நான் பெருமைப்படுறேன், அந்த பெருமையை நான் உள்ளுக்குள்ளே உணர்றேன்ற ஒரு சென்ஸ் இல்லை. Who was that for you? Did you have anybody like that? நிறைய பேர் இருக்காங்க. அப்படியா? obviously நிறைய பேர் இருக்காங்க. நைஸ். ரைட் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ்லேருந்து எல்லாருமே அப்பா நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எஸ்பெஷலி இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் அது ரொம்ப அவசியம்னு தோணுது இல்லை? ஏன்னா ஆல்ரெடி அந்த நிறைய செல்ஃப் டவுட் இருக்கும், இன்செக்யூரிட்டிஸ், ஒருவேளை எனக்கு வராதோ எனக்கு அப்படின்ற ஒரு எனக்கு இப்போ வந்து அந்த அதனால தான் நாங்கள் வந்து அந்த ஹேஷ்டேக் போட்டுட்டு இருந்தோம். அந்த தலைவர் வந்து கூப்பிட்டு பேசினப்போ ஐ ஃபெல்ட் ஓகே ஃபார் மை பாய் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. அது அந்த எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் எழுதும் போதுமே ஐ ஃபெல்ட் லைக் பிட்வீன் தட் கார்மேகம் கேரக்டர் அண்ட் இஸ் பிகாஸ் ஃபார் ஹிம் தட் ரிலேஷன்ஷிப் இஸ் ஆக்சுவலி மோர் தென் இஸ் பொலிட்டிக்கல் கெயின் அப்படின்ற மாதிரி தான் வரும் கடைசியில். பட் ஆனால் ஃபார் சம் பாயிண்ட் இட் வில் பி லைக் இஸ் ஆக்சுவலி அ பொலிட்டிஷியன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பாயிண்டில் ஹி வில் டெல் ஐ ஒன்ட் ஈவன் கேர் டோன்ட் வரின்ற மாதிரி தான் போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் மீறி திஸ் ரிலேஷன்ஷிப் மோர் ஸ்ட்ராங்கர்ன்ற மாதிரி வைக்கும் போது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக ஃபீல் ஆனது இந்த தேட்டரில் பார்த்துட்டு இருக்கும்போது. ஆப்வியஸ்லி நீங்கள் சொன்ன அந்த ஒரு எஸ்ஏ சார் இன்ட்ரோக்கு அப்புறம் அவரோட லாரன்ஸ் சார் இன்ட்ரோக்கெலாம் வந்து தெர் வேர் லைக் பீப்புள் என்ஜாயிங் கிளாப்பிங் அதெல்லாம் இருந்தப்போ. பட் திஸ் மூமெண்ட்டில் ஃபார் மை பாய் சீசன் லாஸ்ட் ஒரு டைலாக் வர்றப்போ I think almost in all theatres there was like claps. I felt ஒரு பெரிய மாஸ் மொமெண்ட்டாக இருந்துச்சு இளவரசோட இதுக்கு. இட்ஸ் நாட் அ மாஸ் மொமெண்ட் ஃபார் அ ப்ரொட்டாகனிஸ்ட், அந்த ஹீரோஸ் ஸ்டார்ஸுக்கு இல்லாமல் when someone like இளவரச சார் is telling that dialogue and people are clapping அப்போ I felt very happy. And here's another layer. அவர் அப்படி சொன்ன பிறகு அங்கே நடக்கிறது ஒரு பெரிய சண்டையோ ஒரு போரோ ஒன்றும் கிடையாது, ஒரு படம் போட போகிறாங்க. ஸோ அதான் அந்த 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 இப்போ நம்ம முன்னாடி பேசின மாதிரி அந்த ஸோ இது ஏன்னா இப்போ இது ஒருவேளை நிஜமாகவே நடந்துருந்துச்சுன்னா அந்த அந்த கான்டெம்பரரியாக நம்ம இம்மீடியட்டாக பார்த்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு விஷயம் நடக்குது, அது வந்து மறைக்கப்படுது. பட் ஆனால் அதை வச்சு ஒருத்தர் படமோ ஏதோ ஒன்று எடுத்து அதை நம்ம பார்க்குறோம். அதை படமாக பார்த்துட்டு அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணால் அதுக்கான ரீசனான ஆளை வந்து நம்மளால் வி கேன் பிரிங் தம் டவுன்னா பீப்புள் வில் டெஃபினெட்லி வில் ரியாக்ட் இன் அ வே லைக் ஹவு இட் இஸ் ஷோன் ஹியர் அப்படின்றது தான். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தானதான்னு தெரில. ஏன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் த சேம் திங். லைக் ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு ட்ரைபை வந்து வெளியில் விஷயத்துக்காக தூக்குறதும் கொஞ்சமாக விரட்டுறதும் மொத்தமாகவே அழிக்கப்பட்டது மாதிரி நிறைய விஷயங்கள் ஐம் நாட் சேயிங் இட் ஹேப்பன் ஹியர் பட் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எடுத்திங்கன்னா நிறைய இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அது தெரியாமல் கூட போயிருக்கலாம்ல நம்மளுக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து தெர் வாஸ் ஒன் கை வித் கேமரா. இது ஒன்றும் நினைக்க முடியாத ஒரு சம்பவம். ஆமாம், நடந்திருக்காத விஷயமோ இது முழுக்க கற்பனைன்னு நான் சொல்ல முடியாது. இதில் இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பியூட்டி இஸ் தெர் இஸ் ஒன் கை வித் கேமரா. அப்படி இருந்திருந்தாருன்னா என்ன இருக்கும் அப்படின்றது தான் அந்த. ஸோ இப்போ அந்த மாதிரி கேமராவோட ஒருத்தர் இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குல்ல. ஸோ அதை நம்ம நினச்சி பார்க்குறது தான் இது. ஏன்னா இப்போ வந்து இட்ஸ் நாட் லைக் இப்போ நம்ம ஏதோ நடக்குது இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம எல்லாம் ஒரு ரெவல்யூஷன் வரப்போதெல்லாம் கிடையாது. பட் இஃப் யூ ஜஸ்ட் திங்க் ஆஃப் ஓகே அப்போனா எவ்வளவோ பேர் இந்த மாதிரி ஆனப்போ இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு படம் வரல. பட் அப்போ ஏதோ விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்குல்ல, அந்த மாதிரி விஷயம் அந்த அந்த தாட் ப்ராசஸ் வந்தாலே போதும் தான் தோணுச்சு. இந்த தட் ஷுட் பி த டேக் அவே ஆஃப் திஸ் ஃபிலிம் மாதிரி தோணுச்சு. அண்ட் உங்கள் படத்தோட இந்த போயட்ரிக்கு இந்த கன்னு மாதிரி இருக்கிற கேமரா பயங்கரமாக பயன்பட்டுச்சு. ஆமாம், அதனுடைய ஒரு சிம்பலிசம். ஆமாம், அது வந்து ஐ திங்க் அது என்ன தேடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயமா இல்லை? அது என்னென்னா நாங்கள் வந்து சுடுதலுக்கு கரெக்டாக இதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். ஜிகர்தண்டா 1ஓட ஃபோட்டோ ஷூட் தான். ஜிகர்தண்டா 1ல் இந்த கேமரா யூஸே பண்ணியிருக்க மாட்டோம்.
ஆனால் ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஸ்டில் இருக்கும். பாபி வந்து இந்த கன்னை இங்கே வச்சுருப்பான், அவர் சித்தார்த் வந்து ரியல் கன்னை இங்கே வச்சுருக்க மாதிரி ஒரு ஸ்டில் ஒன்று வி ஹவ் ரிலீஸ் தட் போஸ்டர். ஸோ ஃபோட்டோ ஷூட் இந்த ப்ராப் வந்தப்போ ஐ சா திஸ் திங். ஆல்சோ அவர் ஐ திங்க் முன்னாடியே இந்த கேமரா பார்த்துருக்கேன். பட் ஆனால் ஜிகர்தண்டா அந்த போஸ்டர் அந்த ஃபோட்டோ ஷூட்டை பண்ணுறப்போ அதை பார்த்தது. when I started writing the script, I somehow felt it should be only அந்த கேமரா தான் இருக்கணும். ஸோ ஐ வாஸ் டெல்லிங் மை AD டீம் ஜஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெல் மீ எஸ் ஐ கேன் யூஸ் திஸ். நீங்கள் பாட்டு வந்துட்டு இல்லை இது 80s இல்லை 70s இல்லை இது 80s தான் வந்துச்சுன்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க, எனக்கு வந்து இது வேணும். ஆனால் எனக்கு வந்து ஃபேக்டை மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லும்போது இல்லை அவங்க சொன்னாங்க இல்லை 65லேயே வந்துருச்சு இந்த கேமரா. நான் சொன்ன இந்த மாடல் வந்து இட் இஸ் அதை நம்ம சொல்லலாம் கிளின்ட் ஈஸ்ட்வுட் தான் கொடுத்தாருன்றது சொல்லலாம். ஏன்னா தட் இஸ் ஹேப்பனிங் இன் 60s ஆக்சுவலி. இவர் கையில் இந்த கேமரா வந்தது when he was younger. ஸோ அப்போ அந்த கேமரா இருந்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்டப்போ வந்து இருந்துச்சு. அந்த ஹியூமரில் கூட பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதில் இவங்க ரோல் கேப் போட்டு ட்ரை பண்ணது they will still think it's ஏதோ பொம்மை துப்பாக்கின்னு நினைக்கிற மாதிரி தான். அண்ட் இந்த இன்ட்ரோ ஷார்ட்ஸ் பொறுத்து பேசும்போது ஐ தாட் இட் வாஸ் வெரி ஸ்ட்ரைக்கிங் இமேஜ். அந்த ஜூம் அவுட் ஒன்று நடக்குதுல்ல அந்த தியேட்டர் ஸ்க்ரீன்லேருந்து முழுசாக லைக் இப்போ பிக்சர் பண்ணாலே இல்லை, தட்ஸ் அன் அன்ஃபர்கெட்டபிள் விஷுவல் ஃபார் மீ. அங்கேருந்து முழுசாக அந்த சந்தோஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிக்கின் ஆகும்போது பின்னாடி வந்து சேர் பின்னாடி வரைக்கும் வர்ற சில டைம் எனக்கு எப்படி தோணுன்னா இதுக்கு இவ்வளோ மெனக்கெட்டு இருக்க வேண்டாம் அந்த ஒரு ஸ்பேஸை காமிக்கிறதுக்கு. அண்ட் எட் அப்படி பண்ணதுனால மட்டுமே அது ஒரு என்ன சொல்றது மெமரபிளா போய் உட்காருது மைண்ட்ல. இல்ல ஐ டோட்டலி என்ஜாய்ட் வாட் யூ டிட் வித் ஸ்கிரீன்ல இருந்து கமிங். ஸ்கிரீன்ல இருந்து முழுசா அங்க இருந்து வெளியில வந்து அந்த ரீலை தாண்டி அந்த ஆளை தாண்டி பின்னாடி வந்து அதுக்கப்புறமா லாரன்ஸ் இவர் சேர்ல உட்காந்துருக்காரு அப்படிங்கிற ஒரு அது வந்து பிகாஸ் அது பிகாஸ் அது எழுதும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் இஸ் ஃபேஸ். அந்த கேரக்டரோட ஃபேஸையோ அது ஒரு இன்ட்ரோ சீனாக அது வந்து ரிவீல் பண்ணாமல் அது வந்து லேட்டர்ஸ் தான் வரப்போகுது. பட் ஆனால் அந்த இடத்துல ஐ வாண்டட் ஒன் ஷாட் அதுன்றது முன்னாடியே இருந்துச்சு. ஒரு ஷார்ட்டாக தான் அது வேணும். பட் தட் ஷுட் பி லைக் ரிலவென்ட் டு த ஃபில்ம் த ஸ்டோரி. அந்த ஏன்னா இப்போ கேங்ஸ்டர்னு காட்டும்போது ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்காக அவர் யாரையா போட்டு அடிக்கிறாரு கொள்றாரு எரிக்கிறாருன்னு கூட காட்டலாம். பட் ஆனால் வந்து இது ஏன்னா இந்த படமே வந்து அதை பற்றி தான் பேச போகுது. சினிமாக்குள்ளே இருக்கிற விஷயம், அதுக்குள்ளே ரவுடிசம் எதுக்கு வந்துச்சு, அதுக்குள்ளே பாலிடிக்ஸ் எதுக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணுன்னு. ஸோ தட் ஷார்ட் பேசும்போதே வந்து நாங்கள் லொக்கேஷன் பார்க்கும்போதே வந்து சொன்னது சார் இது சிங்கிள் ஷார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தென் இட் ஒர்க் அவுட் இன் தட் வே. ஐ மீன் இட்ஸ் நாட் ஆக்சுவல் சிங்கிள் ஷார்ட், ஒரு சின்ன கட்டு இருக்கும். பட் அண்ட் அவரோட ஃபேஸை காட்டக்கூடாது. பட் ஆனால் வி ஷுட் ஷோ தட் மேன் சிட்டிங் தேர் அண்ட் தென் கேஷுவலி பர்னிங் சம் ஒன் அப்படின்ற ரீல்ஸ் சினிமா ரீல்ஸ் எல்லாம் சினிமா ரீலை வச்சு அதை ஒருத்த மேலே போட்டு அதை கொளுத்து. ஆமாம். ஸோ மை திங் இஸ் இப்போ இது ஒரு ஐடியா இருக்குல்ல, எடுத்த உடனேவே படத்தோட ரீல்ஸை கொளுத்துற ஒரு படம். ஆனால் படத்தோடைய முக்கியத்துவம் தான் இந்த படம் வலியுறுத்துது அப்படின்ற ஒரு ஸ்பேஸாக இருக்கட்டும். ஐ திங்க் நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டச்சஸ் நிறைய பிடிக்கும்னு எனக்கு தோணுது. லைக் தி அதர் திங் இஸ் சிரிப்பே பிடிக்காத ஒருத்தன் அவனை பார்த்து ஊரே சிரிக்குது அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கட்டும். இல்லை ரவுடிங்கில் பார்த்து பயங்கரமாக தொடர்நடுங்கிற ஒருத்தன் கடைசியில் அவனே ரவுடி ஆகுறான். அவன் ரவுடிங்கில் எப்படி மேனேஜ் பண்ணணும் கூட கற்றுக்கல, அவனே ஒரு விதமான ஒரு ரவுடியாக மாறுறான். யூ டெல் மீ அபவுட் கோயிங் ஆப்ரேட்டிங் பிட்வீன் டூ. எனக்கு அது வந்து ஏன்னா எழுதும் போது அது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு கேரக்டர் வேர் இட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் வேர் இட் என்ஸ். அந்த அப்படியே ஒரு ஆப்போசிட் போலுக்கு அவன் வந்து இங்கிருந்து இங்கே பக்கம் கூட நகரல. மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே அந்த மூலையிலேருந்து இந்த மூலைக்கு வந்து ஒரு பெரிய அந்த ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர்க் தான் வந்து எழுதும் போது ஐ என்ஜாய் ரைட்டிங் தட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர்க்ஸ். அதே மாதிரி தான் இப்போ இவருக்குமே சீசருக்குமே சொல்கிறது வந்து அதானே வந்து நான் போய் எந்த மக்களை காப்பாற்றணும், நான் தான் அந்த வில்லனே அப்படின்றாரு. பட் ஆனால் நோ, பட் இஸ் ஆக்சுவலி பிகமிங் பீப்புள்ஸ் ஹீரோ அப்படின்ற அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும். அதே மாதிரி இதுலேயுமே அந்த ஒரு அதாவது இவன் வந்து சின்ன வயசில் ஒரு அனிமலுக்கு ஒரு இறக்கம் ஒன்று காட்டினனால தான் அவன் லைஃப் இப்படி ஆச்சுன்றனால வந்து ஒரு ஈவிரக்கல்லாத ஆளாக இருந்தவர். பட் அதே ஒரு அனிமல்னால இஸ் அகைன் கெட்டிங் பேக் தட் அந்த இறக்கன்றதுக்கு வந்து கம்பேஷனாக என்ன இஸ் கெட்டிங் பேக் தட் அண்ட் தென் இஸ் ஆக்சுவலி பிகமிங் மோர் ஹியூமன் அப்படின்ற அந்த ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்குமே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர்க் ஒர்க் பண்ணும்போது ஐ ஃபீல் வெரி எக்ஸைட்டிங் வெல் ரைட்டிங் தட். இட் ஆல்மோஸ்ட் ஃபீல்ஸ் லைக் மேபி தீஸ் குட் பி ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ். இங்க ஆரம்பிக்கிறான் அங்க முடிக்கிறான். நவ லெட் மீ ஃபில் அப் தி அதுக்குள்ள போய் நம்ம வந்து இதாவது பண்ணலாம். இங்க மாறுவான், ஏன் மாறணும், எந்த பாயிண்ட்ல மாறணும், அந்த பாயிண்ட்டை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஸோ அது கொஞ்சம் கிராஜுவலாகவும் இருக்கணும். அந்த இப்போ ஒரு எஸ்ஏ சாரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுமே ஒரு சீன் ஒன்று
இருக்கும் செகண்ட் ஹாஃபில் லேட்டரில். பட் ஆனால் வந்து அது கிராஜுவலாக இருக்கணுமா இல்லை அதுக்கு ரீசனிங் பண்ணணுமா அப்படி. ஆனால் அதில் ஆக்சுவலி நான் ரீசனிங் பண்ணல. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அந்த யானை செத்து போய் அந்த ஓப்பன் ஃபீல்டில் நடந்து வருவார். பட் ஒய் வெண்ட் பேக் பிரிங்கிங் ஹிம் அப்படின்றதுக்கு அது நான் பண்ணும்போது என்ன சொன்னேன்னா ஒரே ஷாட் தான், அது அவர் மேலே மட்டுமே இருக்கலாம், அதுக்கு இன்டர்கட்ஸ் போவேனா இல்லை வந்து அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ண வேணாம். அது கேன் பி எனி திங். அது வந்து வி கேன் திங்க் இட் இஸ் பிகாஸ் அவருக்கும் அந்த மலையரசிக்கும் ஒரு அண்ணன் தங்கச்சி ஃபீலோட இருக்காங்க அதுக்காகவா இல்லை. பட் மை தாட் ப்ராசஸ் வரலையா இல்லை, மை தாட் ப்ராசஸ் வாஸ் பை ரைட்டிங் அவனால் முடியாது. அவனால் வந்து ஹி இஸ் நாட் அ பர்சன் ஹூ கேன் அலோ சம்மோன் டு டை. அப்சல்யூட்லி. இப்போ அதான் சொன்னேன், அவனுக்கு வரல. அவனுக்கு வரல, அவன் ஆள் கிடையாது, இன்கேப்பபிள். லைக் என்னதான் அவனோட நீடு அப்படின்னாலுமே பட் வந்து அந்த பாயிண்ட்ல தான் ஹீ இஸ் ரியலைசிங் ஐ எம் நாட் சம்மோன் ஹூ கேன் கில் சம்மோன் ஈவன் தோ இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் மை லைஃப் ஃபார் அழகு பார்த்தா ஐயோ ஐ விஷ் ஐ குட். ஆமாம், அவ்வளோதான். ஏன்னா அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு அவருக்கு அங்கே. பட் ஆனால் வந்து இல்லைடா என்னால் முடியாது. அதுலேயே ஒரு பெரிய அழகு இருக்குல்ல. லைக் ஜென்ரலாக நம்ம படங்களில் கதைகள்லாம் என்ன சொல்லுவோம், ஒருத்தனுக்கு ஒன்று பண்ண முடியுதுன்றதுனால அவன் ஹீரோ ஆகிறான், அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் நடக்குது. பட் இங்கே அவனுக்கு ஒரு இயலாமையினால ஒரு மனுஷன் ஆகிறான். ஆக்சுவலி இட் பிகம் மோர் ஹியூமன். ரெண்டு பேருமே தே ஆர் பிகமிங் மோர் ஹியூமன் இன் தட் டூ சீன்ஸ். இல்லை ஒன் சீன் தேர் அண்ட் அதர் சீன் இஸ் வென் an elephant coming in the backyard. வந்து இவரை வந்து பிளஸ் பண்ண வருது. ஸோ இந்த நெக்ஸ்ட் டூ சீன்ஸ் தே போத் ஆர் ஆக்சுவலி ட்ரான்ஸ்ஃபார்மிங் இன் தேர். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபியூனரல் நம்ம ட்ரெய்லரோட டைலாக் வச்சுருப்போம்ல, இங்கே எவனும் எதையும் புதுசாலாம் எழுத முடியாதுன்றது. அவங்க ரெண்டு பேரோட தே போத் ஆர் அலைன்ட் இன் ஒன் பாயிண்ட் நவ் தட் ஸ்டோரி இஸ் கோயிங் டு சம்வேர் அப்படின்றது தான் அந்த ஸ்க்ரீன் பிளேல. இது ஓரளவுக்கு ஐ திங்க் நல்லவங்களை பற்றின கதைன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக இல்லை. எது கேட்குறேன் அப்படின்னா, இந்த படத்துக்குள்ளேயே நல்லவங்களை பற்றி படம்லாம் எடுத்தா யாரும் பார்க்கறது இல்லமான்ற மாதிரி ஒரு வரி ஒன்று வரும்ல. அதாவது அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் அது நல்லவங்க கதை. ஆனால் அது வரைக்கும் அவங்க யாருமே நல்லவங்க கிடையாது. அதாவது மேபி மலையரசி நல்ல அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இந்த ரெண்டு கேரக்டரில் ரெண்டு பேருமே நல்லவங்க கிடையாது. கண்டிப்பாக தே ஆல் ஹேவ் தர் கிரே ஷேட்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் ஐ திங்க் உங்க ஃபில்மோகிராஃபில இவ்வளோ நல்லத்தனம் வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குல்ல. இவ்வளோ நல்லவங்க யார் வந்து ரொம்ப அதாவது தன்னைத்தானே தியாகம் பண்ணிக்கிற யா கடைசியாக அது நல்லவங்களை பற்றின படம். ஸோ நல்லவங்க பற்றி இருந்தாலும் ஓடும் நல்ல விஷயம் தான். ஏன்னா டக்கு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம தமிழ் படங்களில் நல்லவங்களை பொறுத்து என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, டக்குன்னு கமல் அவரோட 1-2 படம் ஞாபகம் வந்துச்சு. மகாநதி, இல்லை அன்பே சிவம், மனுஷன் பேரே நல்ல சிவம். And then I was like, okay, maybe there is some truth to it. I don't know, I was thinking about it. அது எல்லாருமே அது இப்போ எனக்குமே நான் முன்னு சொல்லுவேன்ல, தெர் இஸ் சம்திங் லைக் ஒன்லி ஒரு ஏதோ ஒரு கிரே கேரக்டர் எடுத்து அதுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் எனக்கு பிகினிங்லேயே யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லவங்களாகவே இருக்காங்க, நல்லவங்களாகவே முடிகிறாங்க அப்படின்னா அதை எழுதுறதுக்கு எனக்கு சரியாது. மேபி இங்கே ஆரம்பித்து நல்லவங்களாக மாறலாம் அந்த ப்ராசஸில், இல்லை ரொம்ப கெட்டவனாக மாறலாம். இப்போ மகான்லாம் அந்த மாதிரி தான். அவன் வந்து ஆரம்பிக்கும் போது ஆனால் எங்கேயோ போய் முடியும் அந்த அந்த that's another extremeல. இந்த ஓரத்துலேருந்து அந்த இந்த ஓரத்துலேருந்து போகிற அந்த ஒரு கேரக்டரோட இதுதான். ஜிகர்தண்டா அப்படின்னா என்னன்னு நீங்கள் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் படத்தில் சொல்லியிருப்பீங்களா? கோல்ட் ஹார்ட். ஜிகர்னா ஹார்ட் மாதிரியா? ஆமாம், ஜிகர்னா அதை டைசெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஜிகர்ன்றது வந்து ஹார்ட்ன்றது அர்த்தம், தண்டான்றது வந்து கோல்ட். ஸோ நானே ஒரு அர்த்தம் வச்சுக்கிட்டேன், நான் வந்து கோல்ட் ஹார்ட்டட் பர்சன். ஏன்னா ஜிகர்தண்டான்றது மதுரையில் ஒரு ட்ரிங்க் அது. ஸோ அந்த டைட்டிலுக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட் பார்ட்டுக்கு வைக்கும்போது ஜிகர்தண்டா டைட்டில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஹவு திஸ் ஐ கேன் கனெக்ட் திஸ் டு கேங்ஸ்டர் ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்போது அதை அதனால தான் ரெண்டாக எழுதியிருப்போம் ஜிகர்தண்டா அப்படின்ற தமிழில் எழுதும் போது. ஸோ அது வந்து ஒரு கோல்ட் ஹார்ட்டட் பர்சன் பற்றின கதை அப்படின்ற மாதிரி. அண்ட் இதெல்லாம் ரொம்ப ஓவராக யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்படி யோசிக்கும் போது 2 ட்ராக்ஸ் இருக்குது முதல் படத்தில். ஜிகர்னு ஒரு தனி ட்ராக்கு, டண்டான்னு ஒரு தனி ட்ராக்கு. இந்த படத்தில் நீங்கள் யூஸ் பண்ணது ஜிகர்ன்ற ஒரு ட்ராக்கு. ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங். அது இன்ஃபேக்ட் ரொம்ப ஒரு பெரிய எமோஷனல் மூமெண்ட்ல பயங்கரமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ட்ராக். இன்ஃபேக்ட் உங்களை பார்க்க வரும்போது நம்ம பண்ணுற ப்ரிப்பரேஷன்லாம் எப்படின்னா அந்த ட்ராக் இப்படி கேட்டு அப்படியா சூப்பர். ஸோ இது மட்டும் யூஸ் பண்ணுங்க, ஏன்னா இந்த படத்தில் ஒரு பெரிய ஹார்ட் இருக்குது, இதில் அவ்வளோ கோல்ட் ஹார்ட்னஸ் இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வச்சிருந்தப்போ ஆக்சுவலி அந்த படத்தில் 2-3 ட்ராக் யூஸ் பண்ணுங்க. ஒன்று வந்து இந்த மெயின் இந்த இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு ட்ராக் ஒன்று வரும். ஆமாம், அது வந்து இட்ஸ் தட் சேது இன்ட்ரோக்கு வந்த ஒரு ட்ராக்கு. தட்ஸ் த சிக்னேச்சர் திங் ஆஃப் ஜிகர்தண்டான்ற மாதிரி. அதை கரெக்டாக ஒரு இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுவோன்ற மாதிரி வச்சோம். அதை ஏன்னா அது ஒரு தீமாக இல்லை யூஸ் பண்ணிட்டே இருக்க வேணாம், அது ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். பட் அது இன்ட்ரோல் பிளாக்லாம் யூஸ் பண்ணுன்றது வி ஃபிக்ஸ்ட். அண்ட் தென் இது வந்து
இந்த மொமெண்ட்டில் இந்த ஜிகர் ட்ராக் வந்து ஐ தாட் பட் ஷஃபிக் வென் எடிட்டட் he has already placed that and edited and showed that. ஓகே. செம்மையாக இருக்குது இது மாற்றேன் சந்தோஷம் இஸ் செட் யா இது இந்த ட்ராக் இதுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஆனால் 8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் டோல் தட் அண்ட் தென் வி பிளேஸ் தட். அது போக இன்னும் 2-3 ட்ராக் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் அந்த இந்த படத்தோட டைட்டில்ஸ் வரும்போது வர ட்ராக்கு, அப்புறம் வந்து நடுவில் அப்பப்போ மாண்டாஜ் வரும்போது ஒரு சின்ன விஷயங்கள் அந்த மாதிரி. பட் ஆனால் மேஜராக வந்து இந்த 2 தான், இந்த இன்ட்ரோல் பிளாக் ஒன்று, கிளைமேக்ஸ் ஒன்று. நீங்கள் கதைகள் சொல்லும் பொழுது நீங்கள் அதுக்குள்ளே ஈடுபாடு காட்டாதவங்க, ஒரு மாதிரி வியர்டாக நடந்துக்கிறவங்க, தலைகீழே படுத்துருக்கிறவங்க, ஆமாம் தூங்குறவங்க, எனக்குலாம் நிறைய பேர் தூங்கியிருக்காங்க இந்த படத்தில் பாவம் அடிக்கடி ஆஸ்கர் வருது. இல்லை ஜென்ரலி வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அபௌட்? ஓகே தான் ஜெயிச்சா. பட் காட்டில் ஒருத்தன் யானையை கொல்றான், அங்கே போலீஸ் அவனால் பிடிக்க முடியல, வெளியில இருந்து அரசியல்வாதிகளோட என்ன ஏதோ நடக்குதுன்னா இப்படி வீரப்பனை பற்றி யோசிக்காம இருக்க முடியும். வீரப்பன் அதோட இப்போ அந்த ஷெட்டானின்ற கேரக்டர் வந்து இப்போ போச்சிங் அப்படின்னு போகுது இல்லை. இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு எலிஃபென்ட் போச்சுன்னா அது வீரப்பன் தான் நம்மளுக்கு தெரியுது.